என் தங்கையின் தேர்வு மதிப்பெண்கள் மிகவும் விசித்திரமானவை. நான் தேர்வில் 500 மதிப்பெண்கள் எடுத்தால் அவள் எப்படியோ சரியாக 510 மதிப்பெண்களை பெற்றுவிடுகிறாள். நான் 600 மதிப்பெண்களை எடுத்தால் உடனே அவள் 610 மதிப்பெண்களை பெற்றுவிடுகிறாள். அவளது மதிப்பெண் எப்போதும் என்னுடையதை விட சரியாக 10 புள்ளிகள் அதிகம். ஆனால் நான் தேர்வை தவிர்த்தாலோ அல்லது விடுப்பு எடுத்தாலோ அவளது மதிப்பெண் உடனடியாக கீழே சரிந்துவிடும். அது எனது கசப்பான சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. என் தங்கையின் மதிப்பெண்கள் நேரடியாக என்னுடையதுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. இதை உணர்ந்ததும் ஒரு விசித்திரமான யோசனை என் மனதில் தோன்றியது. நான் திடீரென்று 740க்கு மேல் மதிப்பெண் எடுத்தால் என்னவாகும்? அவள் அவமானத்தில் செத்துப்போவாளா? நான் சோர்வில்லாத இயந்திரத்தைப் போல படித்தேன். அதே சமயம் என் தங்கை சாப்பிட்டும் குடித்தும் தினமும் பார்ட்டி செய்தும் பொழுதை கழித்தாள். அவள் என்னை தனது பாதுகாப்பு கவசமாக நம்பி மிகவும் ஆணவத்துடன் தான் யாராலும் வெல்ல முடியாதவள் என்று நினைத்துக் கொண்டாள். அவள் தனது கெட்ட நண்பர்களுடன் ஊர் சுற்ற படிப்பையே நிறுத்திவிட்டாள். அவள் பிடிபடும் போதெல்லாம் மிகுந்த எரிச்சலுடன், நீங்க தொந்தரவு பண்றதை நிறுத்துவீங்களா? நிம்மதியா விடுங்க. கோகா தேர்வில் முதலிடம் எனக்குத்தான் நிச்சயம் என்று புகார் செய்வாள். நானும் அவளை ஏமாற்றவில்லை. ஒவ்வொரு பயிற்சி தேர்விலும் அவளுக்கு முழு வகுப்பிலும் முதல் இடத்தை பெற்றுத் தந்தேன். அவள் அந்த போலி புகழ்ச்சியில் மூழ்கியிருக்க வேண்டும். அதே சமயம் நான் ரகசியமாக 741 மதிப்பெண்களை நோக்கி முன்னேறினேன். 12ஆம் வகுப்பின் 2ஆம் பருவம் ஒரு மழுங்கிய கத்தியைப் போல என் நரம்புகளை அறுத்துக் கொண்டிருந்தது. நான் தினமும் விடியற்காலைக்கு முன்பே எழுந்து நள்ளிரவு வரை தூங்காமல் படித்தேன். உணவு மற்றும் சிறு இடைவேளைகளைத் தவிர ஒவ்வொரு நொடியையும் பயிற்சித்தாள்களை தீர்ப்பதிலேயே செலவிட்டேன். ஆண்டு முழுவதும் சூரிய வெளிச்சம் படாத அந்த சிறிய அறைக்குள் என்னை அடைத்துக் கொண்டு நின்றபாடில்லாத இயந்திரம் போல உழைத்தேன். என் தங்கையின் அறை பக்கத்திலேயே இருந்தது. அவள் தோழிகளுடன் தொலைபேசியில் பேசுவதையும் நாடகங்களை பார்த்துக்கொண்டு உரக்கச் சிரிப்பதையும் என்னால் தொடர்ந்து கேட்க முடிந்தது. சில நேரங்களில் அவள் வேண்டுமென்றே ஒலியை அதிகரிப்பாள். தான் நினைத்ததை எவ்வித பாதிப்பும் இன்றி செய்ய முடியும் என்று என்னிடம் தற்பெருமை பேசுவாள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த சத்தத்தை புறக்கணிக்க நான் எப்போதோ கற்றுக்கொண்டேன். என் மனதில் ஒரே ஒரு குரல் மட்டுமே இருந்தது. ஒரு கூர்மையான ஆணியைப் போல நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த வலியை நினைத்து என் கவனத்தை ஒருமுகப்படுத்தினேன். மார்ச் மாதத்தில் லிண்ட்சே இசட் அடிக்கடி என் அறைக்குள் வந்து சுற்றிக் கொண்டிருந்தாள். முதலில் அவள் எதையோ தேடுகிறாள் என்று நினைத்து அலட்சியப்படுத்தினேன். ஆனால் சீக்கிரமே ஏதோ தவறு என்று புரிந்தது. அவள் என்னை பார்க்கும் விதம் மாறிவிட்டது. அவள் கண்களில் சந்தேகமும் தீவிரமான துருவலும் நிறைந்திருந்தன. ஒருமுறை நான் கடினமான கணித புதிரை தீர்க்கும்போது அவள் என் பின்னால் நின்று என் காகிதத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் இப்போதெல்லாம் இவ்வளவு கடுமையாக படிக்கிறாய்? நான் நிமிரவோ அல்லது பேனாவை நிறுத்தவோ இல்லை. அது ஒன்றுமில்லை. தேர்வு நெருங்கிவிட்டது. நிச்சயமாக நான் கடினமாக படிக்க வேண்டும். லின்னின் முகம் என் குறிப்புகளை படிக்க முயன்று என்னிடம் நெருங்கி வந்தது. ஆனால் நீ இதற்கு முன் இவ்வளவு கடினமாக உழைத்ததில்லையே, சரியா? என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ஆனால் நான் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. நான் பெருமூச்சு விட்டபடி மிகவும் சோர்வாக இருப்பது போல காட்டிக்கொண்டேன். நான் இதை விரும்பிச் செய்கிறேன் என்று நினைக்கிறாயா? அம்மா அப்பா சொன்னார்கள், நான் 985 பல்கலைக்கழகத்தில் சேரவில்லை என்றால் என் செலவு பணத்தை நிறுத்திவிடுவார்கள். லிண்ட்சே இசட் உடனடியாக நிம்மதியடைந்தாள். அவளது உதட்டில் ஏளனமான சிரிப்பு படர்ந்தது. நீ 985 இல் சேருவதா? போதும். அவள் திரும்பிச் சென்று போவதற்கு முன் ஒரு நக்கலான கருத்தைச் சொன்னாள். நீ மனதளவில் கஷ்டப்படுகிறாய். முதலிடம் எப்படியும் எனக்கே கிடைக்கும். அவள் கதவை சாத்திக் கொண்டு செல்வதை அமைதியாக பார்த்தேன். நான் என் பேனாவை எடுத்தேன். ஒரு மெல்லிய புன்னகை என் முகத்தில் விரிந்தது. அற்புதம். தொடர்ந்து என்னை தாழ்வாக பார். நீ என்னை எவ்வளவு குறைவாக மதிப்பிடுகிறாயோ அவ்வளவு எனக்கு பாதுகாப்பு. ஆனால் லிண்ட்சே முழுமையாக தன் கவனத்தை குறைக்கவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் அவள் என் படிப்பு முன்னேற்றத்தை பற்றி விசாரித்துக் கொண்டே இருந்தாள். எந்த பாடம் எனக்கு கடினம் என்பதை கண்டறிய முயன்று மதிப்பெண்களை கணித்தாள். அவள் என் நம்பிக்கையைச் சிதைக்க தொடர்ந்து என் முகத்திற்கு நேராகவே அவமானப்படுத்தும் வார்த்தைகளை பேசினாள். நான் ஒவ்வொரு செயலையும் எளிதாக முறியடித்தேன். ஒவ்வொரு பயிற்சி தேர்விலும் என் மதிப்பெண்களை கட்டுப்படுத்தி யாரிடமும் சிக்காமல் முதல் 5 இடங்களுக்குள் இருக்குமாறு பார்த்துக் கொண்டேன். என் உண்மையான ரகசிய ஆயுதம் என் மனதிற்குள் ஆழமாக பூட்டப்பட்டிருந்தது. எல்லா கடினமான தேர்வு வினாக்களையும் சிக்கலான தீர்வு முறைகளையும் நள்ளிரவில் தனிமையில் பயிற்சி செய்தேன். எந்த தடயமும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காகிதத் துண்டையும் கிழித்து அழித்தேன். ஒரு அமைதியான இரவில் நான் கடினமான போட்டித் தேர்வு பிரச்சினைகளைச் செய்து கொண்டிருந்தபோது வரவேற்பறையில் குரல்கள் கேட்டன. அம்மா லிண்ட்சே இசடுடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் கதவை சத்தமில்லாமல் திறந்து கவனித்தேன். இசட், உன் சகோதரன் சமீபகாலமாக மிகவும் கஷ்டப்படுகிறானா? அவன் நாள் முழுவதும் அறைக்குள் அடைந்து கிடக்கிறான். சரியாகச் சாப்பிடுவதும் இல்லை. லிண்ட்சே இசட் அலட்சியமாகச் சிரித்தாள். அம்மா, எதற்கம்மா கவலைப்படுகிறீர்கள்? அவன் எவ்வளவுதான் படித்தாலும் என்னை வெல்ல முடியாது. அவன் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாலும் நான் எப்போதும் 10 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பேன். அவன் எவ்வளவு கடினமாக உழைக்கிறானோ அவ்வளவு உயரமாக என் மதிப்பெண் ஏறும். சரிதான், சரியாகச் சொன்னாய், என் புத்திசாலி பெண். அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் கவலைப்பட்டுக் கொள்ளட்டும். எப்படியும் அவன் உனக்காகத்தான் உழைக்கிறான். இதை கேட்டதும் என் நகங்கள் தோலை துளைக்கும் அளவிற்கு கைகளை இறுக்கிக் கொண்டேன்.
ஆனால் என் முகத்தை அமைதியாக வைத்துக்கொண்டு கதவை மெதுவாகச் சாத்திவிட்டு என் வேலைக்கு திரும்பினேன். அத்தியாயம் 4. ஏப்ரல் மாத மாலை ஒன்றில் என் அறையில் வழக்கம் போல கணக்குகளை செய்து கொண்டிருந்தபோது மெல்லிய சத்தம் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. கூர்ந்து கவனித்தேன். அது யாரோ சிக்காமல் இருக்க முயற்சிப்பது போன்ற மிக மென்மையான ரகசியமான காலடி சத்தம். பின்னர் கதவின் கைப்பிடி மிக மெதுவாக திரும்பும் சத்தம் கேட்டது. லிண்ட்சே என்னை உளவு பார்க்கிறாள் என்று உடனே புரிந்தது. திரும்பி பார்க்காமலே நான் படிப்பில் மூழ்கியிருப்பது போல நடித்துக்கொண்டே கஷ்டமான பயிற்சி தாளை மறைத்து அடிப்படை வீட்டுப்பாட தாளை மாற்றினேன். அனைத்து கடினமான பாடக்குறிப்புகளும் என் மேஜை டிராயருக்குள் ஏற்கனவே பாதுகாப்பாக பூட்டப்பட்டிருந்தன. கதவு மெல்ல திறந்தபோது என் மேஜையில் இருந்த காகிதங்களை அவள் வேவு பார்ப்பதை ஓரக் கண்ணால் கவனித்தேன். நான் வேண்டுமென்றே பெருமூச்சு விட்டு மறுபடியும் தப்பா என்று முணுமுணுத்தேன். இது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அவள் காலடி சத்தம் மெல்ல மறைய கதவு அமைதியாக மூடிக்கொண்டது. நான் நிமிர்ந்து அமர்ந்து குளிர்ந்த குரலில் சிரித்தேன். லிண்ட்சே, நீ என்னை எவ்வளவு கவனிக்கிறாயோ அவ்வளவு குற்றவாளியாக தெரிகிறாய். அந்த மதிப்பெண்கள் உனக்கு சொந்தமானவை அல்ல என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். நீ ஒரு ஒட்டுண்ணி மட்டுமே. அடுத்த மாதிரி தேர்வில் நான் 690 மதிப்பெண்கள் பெற்றேன். லிண்ட்சே 700 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தாள். முடிவுகள் வந்ததும் அவள் வீட்டில் ஒரு பெரிய விருந்து கொடுத்தாள். குடும்பத்திற்கு பெருமை சேர்த்ததாகச் சொல்லி என் பெற்றோர் அவளை புகழ்ச்சியில் மூழ்கடித்தனர். மேஜை நிறைய அவளுக்கு பிடித்த உணவுகள் குவிந்திருந்தன. நான் மூலையில் அமைதியாக ஒரு நிழல் போல அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பா தன் குச்சிகளை வைத்துவிட்டு பெருமையுடன் அவளை பார்த்தார். இரட்டை மேற்கோள் குறி. லிண்ட்சே, நீ மிகச் சிறப்பாகச் செய்திருக்கிறாய். இப்படியே தொடர்ந்தால் வரப்போகும் தேர்வு உனக்கு மிக எளிதாக இருக்கும். நீ மிகவும் புத்திசாலி. நிச்சயமாக அந்த மேதை மரபணு உனக்குத்தான் வந்திருக்கிறது. லிண்ட்சே என்னை பார்த்து ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தாள். அண்ணா, நீ இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். என்னை விட அதிகம் பின்தங்கிவிடாதே, இல்லையெனில் நம் பெற்றோருக்கு அவமானமாகிவிடும். நான் பதில் பேசாமல் அமைதியாக தலையசைத்துவிட்டு சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினேன். ஆனால் உள்ளுக்குள் நான் ஏளனமாகச் சிரித்துக் கொண்டேன். இந்த மேடை வரைக்கும் நீ நன்றாக அனுபவித்துக்கொள். இதுதான் உனது கடைசி வெற்றியின் தருணம். அன்று இரவு அந்த முக்கியமான 2 நாட்களில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். ஜூன் மாதம் விரைவாக வந்தது. பெரிய தேர்வு குறித்த நேரத்தில் தொடங்கியது. ஜூன் 6ஆம் தேதி இரவு தனது வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடுவதாக கூறி லிண்ட்சே தனது நண்பர்களுடன் குடிக்கச் சென்றாள். அம்மா தடுக்கவில்லை, மாறாக அவள் கையில் பணத்தை கொடுத்து ஓய்வெடுக்கச் சொன்னார். ஆனால் என் அறைக்கதவின் இடைவெளி வழியாக இதை பார்த்தபோது எனக்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. இது மிகவும் முரண்பாடாக தோன்றியது. அன்று இரவு காலை 8 மணிக்கே படுக்கைக்குச் சென்று மறுநாள் காலை 6 மணிக்கு அலாரத்தை வைத்தேன். படுக்கையில் படுத்திருந்தபோது வாளை உருவக் காத்திருக்கும் போர்வீரனைப் போல நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். நாளை விடியும்போது எனது பொறுமைக்கெல்லாம் பலன் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். சரியான நேரத்திற்கு எழுந்து விரைவாக காலை உணவை முடித்துவிட்டு புறப்பட்டேன். அம்மா லிங் ஜாசியை தேர்வு அறைக்கு அழைத்துச் சென்றார். என்னை பார்த்து மட்டும் ஏனோ தானோவென்று நல்லா எழுது என்று கூறிச் சென்றார். நான் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அமைதியாக இருந்தேன். இதுவே கடைசி முறை என்று எனக்கு தெரியும். இனிமேல் நாம் தனித்தனி பாதையில் செல்லப் போகிறோம். எனது தேர்வு அறை பள்ளியின் பழைய கட்டிடத்தில் இருந்தது. 3வது மாடியில் ஜன்னல் ஓரத்தில் இருந்த இருக்கையில் என்னை அமர வைத்தார்கள். சூரிய ஒளி நேரடியாக உள்ளே விழுந்தது. அமர்ந்து எனது எழுதுபொருட்களை ஒவ்வொன்றாக அடுக்கி ஆழமாக மூச்சை இழுத்து கண்களை மூடி எனக்கு நானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டேன். இந்த நாளுக்காகத்தான் 18 ஆண்டுகளாக காத்திருந்தாய். எதையும் சொதப்பிவிடாதே. தேர்வு தாளை திறந்த அதே நேரத்தில் தொடக்க மணி ஒலித்தது. எனது மனம் முன்பை விட மிக கூர்மையாக இருந்தது. ஒவ்வொரு கேள்வியும் பழைய நண்பனைப் போல தோன்றியது. வாசிப்பு பகுதியில் இருந்த அனைத்து தந்திரங்களையும் முன்பே யூகித்திருந்தேன். கட்டுரை தலைப்பு நான் பலமுறை பயிற்சி செய்த அதே தலைப்பு. சொற்கள் தானாகவே எனக்கு தோன்றின. முதல் சீன மொழி தேர்வை முடித்துவிட்டு லேசான உணர்வுடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். லினியா சியாவோ என்னை தடுப்பதற்காக விரைந்து வந்தாள். அவள் முகத்தில் அதிகப்படியான ஒப்பனை இருந்தபோதிலும் நான் எப்படி எழுதினேன் என்று கேட்கும்போது அவள் கண்களில் இருந்த பயத்தை என்னால் கவனிக்க முடிந்தது. நான் அவளிடம் பரவாயில்லை என்று சொன்னேன். அவள் உடனே முகம் சுளித்து கூடுதல் விவரங்களை கேட்டாள். பரவாயில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவள் கோபமாக கேட்டாள். எத்தனை கொள்குறி கேள்விகளை தவறவிட்டாய்? நான் அவளை பார்த்தேன். திடீரென்று இதுவெல்லாம் எனக்கு வேடிக்கையாக தெரிந்தது. தான் எப்படி எழுதினேன் என்று கணிக்க என் மதிப்பெண் அவளுக்கு தேவைப்பட்டது. எனக்கு தெரியாது என்று பதிலளித்தேன். நான் இன்னும் எந்த பதில்களையும் சரிபார்க்கவில்லை. லினியா தனது இதழை கடித்துக்கொண்டு என் பதிலால் எரிச்சலடைந்தாள். ஆனால் அதை விட்டுவிட்டாள். அவள் திரும்பிச் சென்றாள். அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன்.
மனதிற்குள் நினைத்து கொண்டேன், ஏன் இவ்வளவு அவசரம்? எப்படியும் நாளைதான் உண்மையான முடிவுகள் வரும். அப்பொழுது பதற்றப்பட உனக்கு நிறைய நேரம் இருக்கும். ஆனால் அன்று மதியம் கணிதத் தேர்வின் பாதியில் எதிர்பாராதது நடந்தது. திடீரென எனது வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. ஒருவேளை நான் சாப்பிட்ட காலை உணவு சரியாக இருந்திருக்காது, அல்லது மிகுந்த அழுத்தம் என்னை பாதித்திருக்கலாம். எனக்கு குளிர்ந்த வியர்வை கொட்டியது. சில நொடிகள் வலியால் மேசை மீது சரிந்தேன். பிறகு என்னை நானே தேற்றிக் கொண்டேன். தேர்வு மேற்பார்வையாளர் விரைந்து வந்து, உனக்கு ஒன்றும் இல்லையே என்று கிசுகிசுத்தார். உனக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா? நான் என் தலையை ஆட்டி பல்லை கடித்துக்கொண்டு நன்றாக இருக்கிறேன் என்று முணுமுணுத்தேன். இரட்டை மேற்கோள் குறி. அவன் விளையாடுகிறானா? இந்த தருணத்திற்காக நான் 18 ஆண்டுகள் காத்திருந்தேன். நான் இங்கேயே இறந்தாலும் இந்த தேர்வுத் தாளுடன் தான் செல்வேன். எனது வயிற்று வலியின் வேதனையை தற்காலிகமாக குறைக்க என் தொடையில் கடுமையாக கிள்ளிவிட்டு கேள்விகளுக்கு பதில் அளிப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்தினேன். சமன்பாடுகளும் எண்களும் என் கண்களுக்கு முன்னால் மங்கலாக தெரிந்தன. ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிக்க நான் என் மன உறுதியுடன் போராடினேன். இறுதியான கடினமான விரிவான கேள்விக்கு வந்தபோது 3 வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி என் விடைகளை இருமுறை சரிபார்த்தேன். உறுதியாக தெரிந்த பிறகுதான் பேனாவை கீழே வைத்தேன். தேர்வு அறையை விட்டு வெளியே வரும்போது நான் முற்றிலும் சோர்ந்து போயிருந்தேன். நான் ஓய்வெடுக்க ஒரு அமைதியான மூலையை கண்டுபிடித்து அமர்ந்தேன். உடனே லின்சியா எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பி, கணித தேர்வு எப்படி இருந்தது என்று கேட்டாள். நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பதில் அனுப்பினேன். சாதாரணம் என்று நான் சொல்ல, அவள் உடனே ஒரு கர்வமான எமோஜியை அனுப்பினாள். என்னை மீண்டும் தோற்கடித்து விட்டதாக அவள் தெளிவாக நம்பினாள். நான் திரையை பார்த்து அவள் எவ்வளவு கேலிக்கூத்தாக இருக்கிறாள் என்று சிரித்தேன். அறியாமை நம்பிக்கையை உருவாக்குகிறது, அதுதான் அவளுடைய குணமே. மறுநாள் அறிவியல் மற்றும் ஆங்கில தேர்வுகள் இருந்தன. அதிர்ஷ்டவசமாக நான் இப்போது நன்றாக உணர்ந்தேன். இந்த 2 பாடங்களும் எனது பலம், குறிப்பாக அறிவியல் தேர்வு. அந்த சிக்கலான இயற்பியல் கணக்குகள், வேதியியல் கணக்கீடுகள் மற்றும் உயிரியல் மரபியல் கேள்விகள் நான் ஆயிரக்கணக்கான முறை தீர்த்தவை. எந்த தடங்களும் இல்லாமல் முழு தேர்வையும் மிக எளிதாக முடித்தேன். எனது விடைகளைச் சரிபார்க்க 20 நிமிடங்கள் இருந்தன. அதனால் ஒவ்வொரு பதிலையும் கவனமாக இருமுறை சரிபார்த்து துல்லியத்தை உறுதிப்படுத்தினேன். ஆங்கிலம் இன்னும் எளிதாக இருந்தது. சொல்ல தேவையில்லை. மிக கடுமையான மதிப்பெண் வழங்குபவர் கூட இதில் தவறு கண்டுபிடிக்க முடியாது. அந்த இறுதி பாடத்தை முடித்த பிறகு நான் தேர்வு அறையை விட்டு வெளியே வந்து கட்டிடத்தின் நுழைவாயிலில் நின்று வானத்தை பார்த்தேன். கோடைக்கால சூரியன் கண்களை பறித்தது. ஆனால் நான் விலகவில்லை. நான் நிமிர்ந்து நின்று அந்த வெப்பத்தை என் மீது படவிட்டேன். நீண்ட 18 ஆண்டுகள், இறுதியாக நான் அதைச் செய்து முடித்தேன். லின்சியா முதலில் ஓடி வந்து என்னை மடக்கி பிடித்தாள். ஒரு பெருமைமிக்க மயில் போல பளபளப்பான உடைகளை அணிந்து அவளது கண்களில் பேராசை மின்னியது. தேர்வு எப்படி இருந்தது என்று அவள் கேட்டாள். நான் என் வாழ்க்கையிலேயே மிகச் சிறப்பாகச் செய்துள்ளேன் என்று அவளிடம் சொன்னேன். லின்சியாவின் கண்கள் திடீரென ஒரு தங்க மலையை கண்டது போல மின்னின. அவள் சுழன்று கொண்டு எங்கள் பெற்றோரிடம் பெருமையாகச் சொல்ல, அம்மா, அப்பா என்று கத்தியபடி ஓடினாள். என் அண்ணன் தேர்வில் நன்றாகச் செய்துவிட்டான். எனவே அவள் அவ்வளவு உற்சாகமாக ஓடுவதை பார்த்தபோது நான் இன்னும் சிறப்பாகச் செய்துள்ளேன் என்பது எனக்கு தெரிந்தது. என்னாலும் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அது ஒரு வேடன் தனது இரையை வலையில் சிக்க வைக்கும்போது காட்டும் வஞ்சக புன்னகை. லின்ஜாவோ, நீ எப்படி இருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? சூரியன் என்று நினைத்து நெருப்பில் விழும் வீட்டில் பூச்சியைப் போல நீ இருக்கிறாய். கல்லூரி நுழைவுத் தேர்வுகள் முடிந்ததும் லின் ஜாவோ சுயக்கட்டுப்பாட்டை இழந்தாள். மாநில அளவில் முதல் 10 இடங்களுக்குள் வருவேன் என்று பெற்றோரிடம் மார்த்தட்டி பேசினாள். தனது கைச்செலவு பணத்தை முன்கூட்டியே பெற்று விலையுயர்ந்த போன் மற்றும் லேப்டா வாங்கி பெற்றோரின் சேமிப்பை மோசமான நண்பர்களுடன் செலவழித்தாள். அவளது சமூக வலைதளங்கள் அவள் சாப்பிடுவது, குடிப்பது என ஜாலியாக இருக்கும் படங்களால் தினமும் நிரம்பின. தனக்கு என்ன வரப்போகிறது என்பது அவளுக்கு சிறிதும் தெரியவில்லை. ஒரு இரவு ஒரு ஆடம்பர உணவகத்தில் அவள் சாப்பிடும் புகைப்படத்தை பார்த்தேன். அதற்கு எதிர்கால டாப் ஸ்கோரரின் முன்கூட்டிய கொண்டாட்டம் என்று தலைப்பிட்டிருந்தாள். டஜன் கணக்கான மக்கள் அதை விரும்பி கருத்து தெரிவித்திருந்தனர். அந்த பதில்களை படித்தபோது அவளது அறியாமையைக் கண்டு எனக்கு நகைப்பாக இருந்தது. மூச்சு முட்டுவது போல இருந்ததால் தாத்தாவை பார்க்க கிராமத்திற்குச் செல்ல முடிவு செய்தேன். ஆனால் பயணத்திற்காக பணம் கேட்டபோது அம்மா உடனடியாக மறுத்துவிட்டார். அவர் செய்வதை நிறுத்தாமல் அவரை ஏன் பார்க்க வேண்டும் என்று எரிச்சலுடன் கேட்டார். எங்களிடம் உதிரி பணம் இல்லை. சியாவிற்கு பணம் தேவைப்படுவது உனக்கு தெரியவில்லையா? அவரது திமிரான, வெட்கமற்ற முகத்தை பார்த்தபோது எனக்கு மிகுந்த அருவருப்பாக இருந்தது. எனக்காக ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் லின் ஜாவோவிடம் பணத்தை தண்ணீராக செலவு செய்வார்கள். இவர்கள்தான் என் பெற்றோர். சோபாவில் சாய்ந்திருந்த என் தந்தை திரையை பார்க்காமலேயே சொன்னார், உனக்கு அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமானால் உனது பணத்திலேயே போ. எங்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. நான் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. திரும்பி என் அறைக்குச் சென்று விட்டேன். மறுநாள் அதிகாலை ஒரு உள்ளூர் கட்டுமான தளத்திற்குச் சென்று செங்கல் சுமக்கும் வேலைக்குச் சேர்ந்தேன்.
வெயில் சுட்டெரித்தது, தலை சுற்றியது, இருந்தாலும் பல்லை கடித்துக்கொண்டு 2 வாரங்கள் வேலை செய்தேன். இறுதியாக தாத்தாவிற்கான பரிசுகளுக்கும் பயணத்திற்கும் தேவையான பணத்தை சேர்த்தேன். அது என் வாழ்நாளின் மிக கடினமான 2 வாரங்கள். 2 வாரங்களில் நான் 1000 யுவானுக்கு மேல் சேர்த்தேன். திரும்புவதற்கான டிக்கெட்டுகளுக்கும் சில ஆரோக்கியமான மருந்துகளுக்கும் அது போதுமானது. இன்று தேர்வு முடிவுகள் வந்தன. அது லின் ஜாவோவின் 18வது பிறந்த நாள் மற்றும் வளர்ந்தவளாக கொண்டாடும் நாளாகவும் அமைந்தது. அனைவர் முன்னிலையிலும் புகழப்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு ஆடம்பர விருந்தை ஏற்பாடு செய்தாள். உறவினர்கள், அம்மாவின் அலுவலக டோம்ஸ்ஹீக்கள் என பலரையும் அழைத்திருந்தாள். அந்த பிரம்மாண்டமான விருந்து மண்டபத்தில் புகழ்ச்சிகள் எதிரொலித்தன. திடீரென்று ஒரு தூரத்து உறவினர் கையில் மதுக்கோப்பையுடன் புன்னகையோடு என் தந்தையிடம் வந்து பேசினார். முதியவர் லின், உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது அருள் பொழிகிறார்கள். உங்களது இரட்டையர்கள் இருவரும் மிகவும் சிறந்தவர்கள். அதன்பின் உறவினர் ஏளனமாக, மூத்த மகன் ஒரு முரட்டுத்தனமான புத்தகப்புழு என்றும் இசட் மிகவும் புத்திசாலி என்றும் கூறினார். அவள் அற்புதமான மதிப்பெண்களை பெறுகிறாள், மிகவும் கூர்மையான புத்திசாலி, தன் சகோதரனை விட 100 மடங்கு சிறந்தவள். இளைய உறவினர்கள் நிலவைச் சுற்றியுள்ள நட்சத்திரங்களைப் போல லின்ச்சியை சூழ்ந்து கொண்டனர். எனது இளம் உறவினர் ஒருவன் பொறாமையில், இசட், நீ அற்புதமானவள், சிங்கியா அல்லது பிங் பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்று அழகான காதலனுடன் இருக்கிறாய் என்று புகழ்ந்தான். நீதான் உண்மையான வெற்றியாளர். தேர்வு முடிவுகள் எந்த நேரத்தில் வெளியாகும்? முதலிடம் பிடித்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை காண நாங்கள் ஆவலாக உள்ளோம். ஆனால் அவசரம் இல்லை. நீங்கள் முதல் இடங்களில் இருந்தால் சிங்கியா மற்றும் பிங் பல்கலைக்கழகங்கள் உங்களை கவர முன்கூட்டியே அழைக்கும். அவள் பேசி முடித்த அடுத்த நிமிடம் ஒரு தொலைபேசி ஒலித்தது. ஆனால் அது அவளுடையது அல்ல, அது என்னுடையது. அனைவரும் திகைத்து நிற்க நான் வரிசையாக வந்த அழைப்புகளை பதிலளித்தேன். முதலில் சிங் பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழுவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதன்பின் பிங் பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை அலுவலகம், தொடர்ந்து பிற உயர்மட்ட பள்ளிகளின் பிரதிநிதிகள் அழைத்தனர். நான் அவர்களுக்கு பணிவுடன் நன்றி கூறி எனது விருப்பங்களை கவனமாக பரிசீலிப்பேன் என்று கூறினேன். லின்சி சியாவோவின் கண்கள் பிதுங்க சத்தமில்லாமல் இருந்த தன் தொலைபேசியை கோபத்துடன் பார்த்தாள். தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள பற்களை கடித்துக்கொண்டு, சிறந்த விஷயங்கள் எப்போதும் கடைசியாகத்தான் வரும் என்று முணுமுணுத்தாள். இறுதியாக மதிப்பெண் தளம் திறக்கப்பட்டது. அனைவரும் லின்சி இசட்டை சூழ்ந்து கொண்டு உடனடியாக லாக் இன் செய்ய வலியுறுத்தினர். நான் அமைதியாக மூலையில் அமர்ந்து முடிவுகளை பார்க்கும் பக்கத்தை திறந்தேன். எனது செயல்திறனில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் முடிவுகளைச் சரிபார்க்கும் அந்த தருணத்தில் என் உள்ளங்கைகள் லேசாக வியர்த்தன. அம்மா என்னிடம் சாதாரணமாக திரும்பி என் மதிப்பெண்ணை கேட்க விரும்பினாள். நான் எனது திரையை அனைவருக்கும் தெரியும்படி காட்டி அமைதியாக எனக்கு 741 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளன என்று சொன்னேன். அந்த அறையே ஆரவாரமானது. மனதிற்குள் இருந்த மகிழ்ச்சியை மறைத்துக்கொண்டு முகத்தை மிகவும் தீவிரமாக வைத்துக்கொண்டேன். நான் செய்துவிட்டேன். நான் உண்மையிலேயே அதைச் செய்துவிட்டேன். அம்மா உறைந்து போனாள். என் திரையை பார்க்கக்கூட செய்யாமல் குளிர்ச்சியாக தலையசைத்துவிட்டு லின்சி இசட்டை நோக்கி வேகமாக திரும்பினாள். உற்சாகத்துடன், சீக்கிரம் இசட், உன்னுடையது நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் என்று வலியுறுத்தினாள். ஆம், என் சகோதரி நகர முடியாத அளவிற்கு நெருக்கமாகச் சூழப்பட்டிருந்தாள். அவள் நடுங்கும் விரல்களால் கன்ஃபார்ம் கொடுத்தாள். அடுத்த வினாடியே அவள் முகம் உறைந்து போனது. அவளது முகபாவனை விவரிக்க முடியாததாக இருந்தது. ஏதோ ஒரு ஈயை விழுங்கியது போல இருந்தது. 3 பிரகாசமான சிவப்பு இலக்கங்கள் திரையில் மின்னின. 751. லின்சி சியாவோ அதிர்ச்சியடைந்தாள். அந்த அறையே நிசத்தமானது. ஒன்றும் புரியாத உறவினர் ஒருவர் உற்சாகமாக கத்தினார். வாவ், 751. இது உன் சகோதரனை விட 10 மதிப்பெண்கள் அதிகம். என்னே ஒரு மேதை. இருங்க, தேர்வின் முழு மதிப்பெண் 750 தானே? அங்கிருந்த சூழல் அப்படியே உறைந்து போனது. லின்சி பதறிப்போனாள். வேர்வையால் அவளது ஒப்பனை கலைந்தது. இது கண்டிப்பாக சிஸ்டம் கோளாறாகத்தான் இருக்கும். இரட்டை மேற்கோள்குறி. இப்போது பலர் இணையதளத்தை பார்ப்பதால் இப்படி நடக்கிறது என்று உளறியபடி பைத்தியம் பிடித்தவள் போல இணைய பக்கத்தை புதுப்பித்தாள். திரையை ஓட்டை போடும் அளவுக்கு பலமுறை அழுத்தி கிளிக் செய்தும் அந்த 751 மதிப்பெண் ஒரு ஆணி அடித்தது போல அப்படியே இருந்தது. வேறொரு போனில் முயற்சி செய்ய யாரோ கூறினர். உயிர்காக்கும் கருவியாக அதை பற்றிக் கொண்டு உறவினர் ஒருவரின் போனை பிடுங்கினாள். முடிவு அதே 751 தான். அந்த ஒரு கூடுதல் மதிப்பெண் ஒரு பெரிய கையை வைத்து அவள் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. அப்போதுதான் விருந்து மண்டப கதவு திறக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் முகங்கள் கடுமையாக இருந்தன. தலைமை அதிகாரி அறையை சுற்றி பார்த்து, யார் லின்சி என்று கேட்டார். கல்வி தேர்வு ஆணையம் மிகவும் அசாதாரணமான மதிப்பெண்களை கண்டறிந்துள்ளது. நீங்கள் சிஸ்டத்தை ஹேக் செய்ததாகவோ அல்லது முறைகேட்டில் ஈடுபட்டதாகவோ சந்தேகிக்கப்படுகிறீர்கள். எங்களுடன் வாருங்கள். பயத்தில் லின்சி ஷியாவோவின் கால்கள் தள்ளாட பேயைப் போல வெளுத்து போய் தரையில் விழுந்தாள். பெற்றோர் பதறினார்கள். ஆனால் அவர்களின் முதல் எண்ணம் தங்கள் அருமை மகளுக்கு ஆறுதல் சொல்வதாக இருக்கவில்லை. உடனடியாக அவர்கள் பலிகடாவை தேடினர். பயத்தில் அம்மா என்னை முன்னோக்கி தள்ளி நடுங்கும் விரலை நீட்டி உச்சகட்ட குரலில் கத்தினாள்.
இவள்தான் இதைச் செய்தாள். தங்கையின் மீதுள்ள பொறாமையில் சிஸ்டத்தை ஹேக் செய்து மதிப்பெண்ணை மாற்றியது இவள்தான். இவளை கைது செய்யுங்கள். என் மகளுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை. மீண்டும் ஆரம்பித்துவிட்டார்கள். என் பெற்றோர்கள் என்னை ஒரு கேடயமாக பயன்படுத்துவதில் ஒருபோதும் தயங்கியதில்லை. அது எவ்வளவு அபத்தமாக இருந்தாலும் சரி. கேலியாகவும் மூளையற்ற செயலாகவும் இருந்தது. தங்கள் செல்ல பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமென்றால் என்னை ஓநாய்களிடம் தூக்கி எறிவது அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. என் இதயம் முற்றிலும் மரத்துப் போய்விட்டது. ஆனால் நான் ஏதோ ஒரு வகையில் விடுதலை உணர்வை பெற்றேன். அம்மாவின் கையை தட்டிவிட்டு அந்த கோமாளிகளை நான் குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தேன். நான் ஹேக்கர் இல்லை. நான் தான் லின்ஃபன், மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தவள். அவள் அங்கே இருக்கிறாள். அந்த 751 என்கிற சாத்தியமற்ற மதிப்பெண் பெற்றவள் அவள்தான். அப்பா தன் சுயநினைவை இழந்து என்னை அறைய ஓடி வந்தார். அவர் மணிக்கட்டை நான் பிடித்ததும் அவர் பின்வாங்கினார். என்னை தொட்டு பாருங்கள், பார்க்கலாம். போலீசார் இதோ இங்கேயே இருக்கிறார்கள். சிங்கா மற்றும் பெக்கிங் பல்கலைக்கழகங்கள் என்னை அழைக்கின்றன. ஊடகங்கள் இதிலுள்ள ஒவ்வொரு விவரத்தையும் வெளியிடும். இன்றிலிருந்து இந்த வீட்டில் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. யாரும் என்னை மீண்டும் துன்புறுத்த முடியாது. எங்கள் குடும்பத்தை காட்டிக்கொள்ள நடந்த இந்த விழாவே ஒரு பெரிய நகைச்சுவையாக முடிந்தது. லின்சி விசாரணைக்காக இழுத்துச் செல்லப்பட்டாள். பின்னால் ஒரு பெரும் குழப்பத்தை விட்டுச் சென்றாள். இந்த ஊழலை மறைப்பது சாத்தியமற்றது. GCA தேர்வில் 751 மதிப்பெண் எடுத்த விஷயம் அன்று இரவு இணையத்தில் முதலிடத்தில் திரண்டானது. அனைவரும் அந்த நாடகத்தை கேலி செய்தனர். சிலர் அவளது முயற்சி பலிக்காமல் போனதால் மதிப்பெண்களை வாங்க போய் பைத்தியமாகிவிட்டாள் என்று கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் ஏளனமாக பேசினர். ஏமாற்றும்போது கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தக்கூடாதா? அதிகபட்ச மதிப்பெண் 750. ஆனால் உனக்கு 751 எப்படி வந்தது? மதிப்பீட்டாளர்களை அவமானப்படுத்துகிறாயா? ஆய்வாளர்கள் லின்ச்சியின் கணக்குகளை ஆய்வு செய்து கடந்த 6 மாதங்களாக அவள் படிக்காமல் பார்ட்டிகளில் சுற்றியதை நிரூபித்தனர். பொதுமக்கள் அவளை வறுத்தெடுத்தனர். அவள் பணம் கொடுத்து மதிப்பெண்களை ஏமாற்றியதில் ஒரு புள்ளியை அதிகமாக சேர்த்து மாட்டிக்கொண்டதாக நம்பினர். அந்த கருத்துக்களை படித்துக் கொண்டிருந்தபோது என் மனப்பாரம் குறைந்த உணர்வு ஏற்பட்டது. இந்த தருணத்திற்காக நான் 18 ஆண்டுகள் காத்திருந்தேன். கடைசியாக உண்மை அனைவருக்கும் தெரிந்தது. விசாரணை விரைவாக முடிந்தது. என் சகோதரியின் விடைத்தாளில் கோளாறு இருந்தது கண்டறியப்பட்டது. மல்டிபிள் சாய்ஸ் பகுதியில் ஒரு புள்ளி கூடுதலாக விழுந்து அதிகபட்ச மதிப்பெண்ணை தாண்டியது. முறைகேடு செய்ததற்கான ஆதாரம் இல்லை என்றாலும் அவர்கள் உத்தரவிட்டனர். நீதிக்காக அவள் மட்டும் தனி அறையில் மாற்று வினாத்தாள் கொண்டு தேர்வு எழுத வேண்டும் என்று அலுவலகம் முடிவு செய்தது. செய்தி வீட்டிற்கு வந்தபோது லின்சி சோபாவில் போனை பார்த்தபடி படுத்திருந்தாள். மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்றதும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதன் பொருள் என்ன? நான் ஏன் மீண்டும் எழுத வேண்டும்? எனது மதிப்பெண் உண்மையானது. சிஸ்டத்தில் கோளாறு ஏற்பட்டுவிட்டது. அருகில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவர் தாழ்ந்த குரலில் உருமினார். சத்தத்தை குறை. அக்கம் பக்கத்தினர் கேட்டுவிடுவார்கள். அம்மா கவலையுடன் அவளை தேற்ற முயன்றார். என்ன செய்வது என்று அவர்கள் விவாதித்து அவள் புத்திசாலி என்பதால் தைரியம் கூறி தேர்வு எழுத வற்புறுத்தினர். என் சகோதரி மதியிழந்தவள் போல நடந்து கொண்டாள். அவள் தரையில் புரண்டு அழுது நானும் அவளுடன் சேர்ந்து தேர்வு எழுத வேண்டும் என்று அடம்பிடித்தாள். நீ என்னுடன் வரவேண்டும். நீ என் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அவள் என் மேல் பாய்ந்து கைகளை பிராண்டினாள். நகம் பட்டு ரத்தம் வந்தது. அவளது கண்கள் பயத்தில் சிவந்திருந்தன. லினியா, நீயும் என்னுடன் தேர்வு எழுதுகிறாய். நான் சொல்வது கேட்கிறதா? என் கையை இழுத்துக்கொண்டு அவளை குளிராக பார்த்தேன். நான் ஏற்கனவே தேர்வு எழுதிவிட்டேன் என்று கோபமாக கூறினேன். உன்னுடன் மீண்டும் ஏன் நான் எழுத வேண்டும்? லின்சி உறைந்து போனாள். நான் மறுப்பேன் என்று எதிர்பார்க்காத அவள் அதிர்ச்சியில் என்னையே பார்த்தாள். உடனே அம்மா அவளை பாதுகாக்க வந்தனர். என்ன அப்படி பேசுகிறாய்? உன் சகோதரி மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாள். அவளுக்கு உதவி செய்யக்கூடாதா? தியான், இது நம் குடும்ப கௌரவத்தைப் பற்றிய விஷயம். அவளுடன் சேர்ந்து ஒருமுறை தேர்வு எழுதுவது அவ்வளவு கடினமா? இருவரையும் பார்த்த எனக்கு ஆச்சரியமும் ஆழ்ந்த சோகமும் ஏற்பட்டது. எந்த குடும்ப கௌரவத்தைப் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள்? அது முழுவதும் அவளுடைய தவறு. எனக்கும் இதற்கும் துளியும் சம்பந்தமில்லை. நான் அவர்களை உடனடியாக நிறுத்திவிட்டு திரும்பி என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். அவர்கள் கத்துவதையும் கதவை தட்டுவதையும் நான் கண்டுகொள்ளவில்லை. இயல்பாகவே என்னையும் மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற அவர்களின் அபத்தமான கோரிக்கையை பள்ளி வாரியம் கேலி செய்தது. எனவே செஸ்ஸி கடுமையான கண்காணிப்பில் தனியாக அமர்ந்து மீண்டும் தேர்வு எழுத வேண்டியிருந்தது. அவர்கள் உள்ளூர் கல்வித்துறையின் முக்கிய கூட்ட அரங்கிலேயே அவளுக்கான தேர்வு மேசையை அமைத்தனர். அவள் மீண்டும் ஏதேனும் தில்லுமுள்ளு செய்வாளோ என்ற பயத்தில் 3 கண்காணிப்பாளர்கள் அவளையே பார்த்துக் கொண்டிருக்க பாதுகாப்பு கேமராக்கள் 24 மணி நேரமும் இயங்கின. எதிர்பார்த்தபடியே அவள் தேர்வில் படுதோல்வியடைந்தாள். மிக மோசமாக. அவள் மறுதேர்வில் எடுத்த மொத்த மதிப்பெண் வெறும் 157 மட்டுமே. இது அவள் வழக்கமாக தற்செயலாக குறிக்கும் மதிப்பெண்களை விட குறைவு. அவளுடைய உண்மையான திறன் 300 மதிப்பெண்களுக்கு கூட தேராது. கடந்த 6 மாதங்களாக அவள் பாடப்புத்தகத்தை திறக்காமல் காதல் மற்றும் கனவுலகிலேயே காலத்தை கழித்தாள்.
முடிவுகள் வெளியான அன்று நான் ஒரு கட்டுமான இடத்தில் கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். செசி மறுதேர்வில் வெறும் 157 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்ததாக என் வகுப்பு தோழன் ஒருவன் குறுஞ்செய்தி அனுப்பினான். நான் வேலையை நிறுத்திவிட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு சத்தமாக என்றால் எனக்கு வெயில் தாக்கம் ஏற்பட்டுவிட்டது என்று நினைத்து என் சக ஊழியர் தண்ணீர் கொடுத்தார். நான் அவரிடம் பரவாயில்லை என்றும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும் கூறினேன். இந்த மறுதேர்வு அவளுக்கு எஞ்சியிருந்த அனைத்து சாக்குகளையும் ஒழித்தது. 751 157 சரிந்தது பொதுமக்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி. இணையத்தில் வந்த கருத்துகள் மிகவும் வேடிக்கையாக இருந்தன. 157 தான் அவளுடைய உண்மையான மட்டம் என்று சிலர் கேலி செய்தனர். மற்றவர்கள் அவளுடைய முந்தைய 751 ஒரு மோசடி என்பதை இது நிரூபிப்பதாக கூறினர். இணைய தாக்குதலை தாங்க முடியாமல் செசி தன்னை தற்காத்துக் கொள்ள தன் பழைய மதிப்பெண் பட்டியல்களை பதிவிட முயன்றாள். ஆனால் விடாப்பிடியான இணைய துப்பறியும் நபர்கள் உடனடியாக அவளுடைய முழு கல்வி வரலாற்றையும் தோண்டி எடுத்தனர். வழக்கமாக 300 மதிப்பெண்கள் எடுக்கும் அவள் இறுதியாண்டில் மட்டும் திடீரென அதிக மதிப்பெண்கள் எடுத்தது அவள் முறைகேடு செய்ததை உறுதிப்படுத்தியது. இதற்கிடையில் மக்கள் என் பள்ளிப்படிப்பு முழுவதையும் ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளி வரை தோண்டி எடுத்தனர். எனது ஒவ்வொரு முக்கிய தேர்வு மதிப்பெண்ணும் நுணுக்கமாகச் சோதிக்கப்பட்டது. நான் என் வாழ்நாள் முழுவதும் முதல் 3 இடங்களுக்குள் இருந்தேன். ஒரு உண்மையான சிறந்த மாணவன் எப்படி இருப்பான் என்பதை நிரூபித்தேன். ஒருவர் இவர்கள் உண்மையிலேயே அண்ணன் தங்கையா என்று கூட கேட்டிருந்தார். எப்படி இவ்வளவு வித்தியாசமாக இருக்க முடியும்? ஒருவர் நுழைவுத் தேர்வில் மேதை, மற்றவர் தேர்ச்சி பெறவே போராடுகிறார் என்று எழுதினார். அந்த கருத்துக்களை படித்தபோது எனக்குள் பல உணர்வுகள் கலந்தன. சிறந்த மதிப்பெண்கள் பெற்றால் என் பெற்றோரின் அன்பை பெறலாம் என்று நான் நம்பினேன். ஆனால் நான் என்ன சாதித்தாலும் செசியை விட உயர்ந்தவனாக என்னால் இருக்க முடியாது என்பதை இறுதியில் உணர்ந்தேன். அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகன் தேவையில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் தங்கள் அருமை மகளின் தவறுகளை சரிசெய்ய ஒரு கருவி மட்டுமே. முன்பு எசியை பாராட்டிய அதே ஆசிரியர்களும் வகுப்பு தோழர்களும் இப்போது அவளை கண்டாலே ஒதுங்குகிறார்கள். என் பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறினாலே அவர்கள் மீது எப்போதும் கிசுகிசுப்புகள் விழுகின்றன. எங்கள் மகள் எல்லோரையும் ஏமாற்றி குடும்பத்திற்கே அவமானத்தை தேடித்தந்த ஒரு மோசடி பேர்வழி என்று அண்டை வீட்டார் ஓயாமல் கேலி பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் எசி ஒரு பயந்த விலங்கை போல தனது அறையில் ஒளிந்து கொண்டாள். யாரையும் சந்திக்க அஞ்சி உலகத்தை தவிர்க்கும் வகையில் திரைகளை இறக்கி மூடிக்கொண்டாள். அவள் அம்மாவிடம் உணவை தன் கதவருகே வைக்கச் சொல்லி யாரிடமும் பேச மறுத்தாள். இதற்கிடையில் நான் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பிச் சென்று தாத்தாவுடன் தங்க என் சொந்த ஊருக்குச் சென்றேன். ஆகஸ்ட் இறுதியில் கல்லூரி தொடங்கினால் நான் இறுதியாகச் சுதந்திரமாகிவிடுவேன் என்று நம்பினேன். கிராமப்புற கோடைக்காலம் மிகவும் வெப்பமாக இருந்தது. ஆனால் அங்கே நான் மிகுந்த அமைதியுடன் இருந்தேன். தாத்தாவின் பழைய வீடு மலை அடிவாரத்தில் இருந்தது. முன்பக்கத்தில் பெரிய வாகை மரத்தைக் கொண்ட 3 எளிய மண் செங்கல் வீடுகள். சிறுவீடுகளின் இடைவிடாத ரீங்காரம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அது என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை. இதுதான் என் உண்மையான வீடு. எனக்கு நினைவிருக்கும் நாள் முதல் நான் இங்கேதான் கைவிடப்பட்டேன். கிராமத்து காற்று என் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று என் பெற்றோர் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் நான் அவர்களுக்கு தொந்தரவாகவும் தடையாகவும் இருந்தேன். அவர்களுக்கு எசி மீது மட்டுமே முழு கவனம் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர். நான் அவர்களுக்கு தேவையற்ற போட்டி. தாத்தா அவர்களைப் பற்றி ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட குறை சொன்னதில்லை. அவர் அமைதியாக என்னை வளர்த்தார். படிக்கவும் எழுதவும் இந்த வாழ்க்கையில் நீயாகவே நிற்க வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்றுமே இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமே முன்னேற்றத்திற்கான ஒரே வழி என்பதுதான் அவருக்கு பிடித்த அறிவுரை. அதை நான் என் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டேன். நான் அவருடன் 20 நாட்களுக்கும் மேலாக தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கோழிகளுக்கு தீவனம் போட உதவினேன். ஒவ்வொரு காலையிலும் முற்றத்தில் படித்தேன். மதிய நேரத்தில் அவருடன் பசுமையான வயல்களில் நடந்தேன். மாலை நேரங்களில் அமைதியாக வாகை மரத்தடியில் இளைப்பாறினேன். என் தந்தை சிறுவயதில் செய்த குறும்புத்தனங்களையும் என் அம்மா திருமணமான புதிதில் எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பதையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த தெரியாத கதைகளை கேட்கும்போது ஏதோ அந்நியர்களைப் பற்றிய கதையை கேட்பது போல இருந்தது. ஏனெனில் நான் வளர்ந்த பெற்றோர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒரு இரவு நிலவொளியில் வெளியே அமர்ந்திருந்தபோது தாத்தா என்னை பார்த்து நுழைவுத் தேர்வை எப்படி எழுதியிருக்கிறேன் என்று திடீரென்று கேட்டார். நான் சிறிது நேரம் தயங்கிவிட்டு நேர்மையாக நான் நன்றாகவே எழுதியிருக்கிறேன் என்று கூறினேன். தாத்தா தலையசைத்தார். அவர் களைப்புற்ற கண்களில் ஒரு மெல்லிய ஒளி மின்ன நிலவை பார்த்தபடி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். அதை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிஜமாகவே மிக்க மகிழ்ச்சி என்று அவர் சற்று கரகரப்பான குரலில் முணுமுணுத்தார். என் வாழ்க்கையில் நான் பெரியதாக ஒன்றும் சாதிக்கவில்லை. அதனால் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். கண்கள் கலங்க நான் கீழே குனிந்தேன். என் வாழ்நாளில் இப்படி என்னிடம் சொன்ன ஒரே நபர் அவர்தான். என் எதிர்காலத்தைப் பற்றி உண்மையாகவே அக்கறை கொண்ட ஒரே நபர் அவர்தான். தாத்தா, நான் பட்டம் பெற்றதும் உங்களை என்னுடன் நகரத்திற்கு அழைத்துச் செல்வேன். அவர் அன்புடன் புன்னகைத்து கையை அசைத்தார். நீ அப்படி நினைக்கிறாய் என்பதே எனக்கு போதும். அன்று இரவு அமைதியான வீட்டில் என் சாதாரண படுக்கையில் படுத்துக்கொண்டு வெளியே பூச்சிகளின் ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிகாரப்பூர்வ மதிப்பெண்கள் வெளியானதும் அனைத்தும் மாறிவிடும் என்று எனக்கு தெரியும். நான் லிண்டியா மிதித்துச் செல்லப்படும் ஒன்றுமில்லாதவள் அல்ல என்பதையும்
நான் யாருக்கும் படிக்கல் அல்ல என்பதையும் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வகுப்புகள் தொடங்க இன்னும் 2 வாரங்களே இருந்த நிலையில் நான் முற்றத்தில் தாத்தாவுக்கு சோளம் காய வைக்க உதவி கொண்டிருந்தேன். ஒரு கனமான கூடையை சுமந்தபடி மூங்கில் பாயில் தங்க நிறச் சோளக்கதிர்களை கொட்டி பரப்பிக் கொண்டிருந்தபோது என் பையிலிருந்த போன் திடீரென ஒலித்தது. அது என் அம்மா. நான் நம்ப முடியாமல் உறைந்து போனேன். அவர் தானாக முன்வந்து என்னிடம் போன் பேசியதே இல்லை. கடைசியாக தேர்வு தொடங்குவதற்கு முன்பு என்ன மதிப்பெண் எடுப்பாய் என்று கேட்க மட்டுமே பேசினார். அவர் குரலில் சந்தேகமும் சுயநலமும் வெளிப்பட்டது. நான் போனை எடுத்ததும் மறுமுனையில் அழுகுரல் கேட்டது. என் அம்மாவின் குரல் கரகரப்பாகவும் பதற்றமாகவும் இருந்தது. சியா, நீ உடனே வீட்டிற்கு வர வேண்டும். உன் அப்பா திடீரென மயங்கி விழுந்துவிட்டார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். என் இதயம் நின்று போனது. என் கையிலிருந்த கூடை நழுவி கீழே விழ பார்த்தது. நான் பதறிப்போய் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கிறார்? அம்மா என் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தொடர்ந்து அழுது கொண்டே உடனே வீட்டிற்கு வா என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். அவர் போனை துண்டித்த பிறகு நான் உணர்ச்சியற்று அப்படியே நின்றேன். என் மனம் சுழன்றது. வெளியே வந்த தாத்தா என் வெளிரிய முகத்தை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டார். நான் சொன்னதும் அவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் என்னை உடனே கிளம்பிச் செல்லுமாறு வற்புறுத்தினார். எது எப்படியிருந்தாலும் அவர் உன் தந்தை. நீ அவரை போய் பார்க்க வேண்டும். நான் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்று பேக் செய்யத் தொடங்கினேன். வெளியே கிளம்புவதற்கு முன் சில ஆடைகளை என் பையில் திணித்தேன். தாத்தா விரைந்து வந்து ஒரு கனமான துணிப்பையை என் கைகளில் திணித்தார். இதை எடுத்துக்கொள் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். இது என் வாழ்நாள் சேமிப்பு. அதற்குள் 2000 வாட்ஸ்க்கும் மேலான கசங்கிய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. முட்டைகள் மற்றும் காய்கறிகளை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேர்த்த பணம் அது. அவர் தனது ஓய்வு காலத்திற்காக அதை வைத்திருந்தார். நான் அதை அவரிடம் திரும்ப கொடுக்க முயன்றேன். ஆனால் அவர் அதற்குள் உள்ளே சென்று விட்டார். வாசலில் நின்றிருந்த அவரது கூன் விழுந்த முதுகு மிகவும் சிறியதாக தெரிந்தது. நான் பையை இறுக்க பிடித்துக் கொண்டேன். கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மாவட்ட நகருக்குச் செல்லும் பேருந்து பயணம் 2 மணி நேரம் ஆகும். அங்கிருந்து நகரத்திற்கு 3 மணி நேர ரயில் பயணம். அதன்பின் ஒரு மாற்றம். பிறகு அதிவேக ரயிலில் வீடு திரும்ப வேண்டும். முழு பயணமும் சுமார் 10 மணி நேரம் எடுக்கும். நான் முதல் பேருந்துக்கான டிக்கெட்டை எடுத்தேன். வெளியே காட்சிகள் மங்கலாக தெரிய பதற்றத்துடன் அமர்ந்திருந்தேன். உலகம் பின்னோக்கி விரைந்தது. ஆனால் என் சிந்தனை தெளிவடைந்ததும் எதுவுமே சரியாக தோன்றவில்லை. அங்கே பல சந்தேகங்கள் இருந்தன. அம்மாவின் அழுகை ஏதோ மலிவான நாடகம் போல செயற்கையாக இருந்தது. அவர் ஏதோ நடித்துக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. அதற்கு மேல் அவருக்கு என்ன ஆனது, எந்த மருத்துவமனையில் இருக்கிறார், உடல்நிலை பற்றிய விவரங்கள் எதையும் அவர் சொல்லவில்லை. அவர் என்னை எப்படியாவது ஊருக்கு திரும்பச் சொல்லி கட்டாயப்படுத்தினார். அப்பா உண்மையிலேயே சாகும் நிலையில் இருந்தால் அவர் மருத்துவமனைக்கு வரச் சொல்லியிருப்பார். வீட்டிற்கு வா என்று கெஞ்சியிருக்க மாட்டார். மருத்துவமனையில் போராடிக் கொண்டிருந்தால் அவர் ஏன் வீட்டில் அமர்ந்து போன் செய்து கொண்டிருக்கிறார்? மேலும் அவர் குரலில் இருந்த விவரிக்க முடியாத அந்த பதற்றம். அது கணவர் மீதான பயமாக தெரியவில்லை. நான் வராமல் போய்விடுவேனோ என்ற பயமாகவே இருந்தது. யோசிக்க அது மோசடியாக தெரிந்தது. அப்பாவிற்கு போன் செய்தேன். ஆனால் பிஸியாக இருந்தது. மீண்டும் முயற்சி செய்தேன். அப்போதும் பிஸியாகவே இருந்தது. மாற்று வழியை தேடி நான் பலமுறை சந்தித்த அவரது சக ஊழியருக்கு போன் செய்தேன். அப்பாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று அவரிடம் கனிவாக கேட்டேன். மறுமுனையில் இருந்தவருக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, உங்கள் அப்பாவா? கடந்த வாரம் தானே எங்களுக்கு விருந்து கொடுத்தார். அவர் நலமாகத்தான் இருக்கிறார். என்ன நடக்கிறது? ஒன்றுமில்லை. தவறுதலாக அழைத்துவிட்டேன். பொய் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டேன். அவர் நிச்சயமாக என்னிடம் பொய் சொன்னார். நான் பின்னோக்கிச் சாய்ந்து வெளியே தெரிந்த மலைகளை பார்த்தேன். என் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் நீங்கியது. நான் கல்நெஞ்சக்காரன் என்று அர்த்தமல்ல. எனக்கு என் குடும்பத்தை பற்றி நன்றாக தெரியும். அப்பா நிஜமாகவே இறக்கும் நிலையில் இருந்தால் லிம் கயோக்சியோ சமூக வலைதளங்களில் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து பரிதாபத்தை தேடியிருப்பாள். அவள் சும்மா இருந்திருக்கவே மாட்டாள். இது ஒரு மோசடி என்று தெரிந்த பிறகு அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? சில மணிநேர யோசனைக்குப் பிறகு பதில் தெளிவாக தெரிந்தது. லின் ஷாவோவுடனான ஊழல் விவகாரம் பெரிதாக வெடித்திருந்தது. அவள் எடுத்த 7.51 மதிப்பெண் பற்றிய கேலி இன்னும் ட்ரெண்டில் இருந்தது. அவள் மீண்டும் பள்ளி படிப்பை முடித்தாலும் வெற்றி பெற முடியாது. நான் இல்லாமல் அவள் எதுவுமே இல்லை. இதற்கிடையில் நான் டிங்கோ அல்லது பெக்கிங் பல்கலைக்கழகத்திற்குச் சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கி இந்த நச்சுத்தன்மையுள்ள குடும்பத்திலிருந்து ஒருமுறை மற்றும் நிரந்தரமாக தப்பிக்கிறேன். அவர்கள் இதை ஒருபோதும் நடக்க விடமாட்டார்கள். அவர்களின் கண்களில் எனது ஒரே மதிப்பு லினியாவிற்கு ஒரு படிக்கல்லாகவும் கருவியாகவும் இரத்தப்பையாகவும் செயல்படுவதுதான். நான் பயப்படுவதை நிறுத்திவிட்டேன். அதற்கு பதிலாக இரையை தூண்டிலில் சிக்க வைக்க காத்திருக்கும் வேட்டைக்காரனின் அமைதியான உணர்வை நான் உணர்ந்தேன். இந்த முறை வேட்டைக்காரனும் இரையும் இடங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற விரும்பினால் நானும் அதற்கு தகுந்தாற்போல் நடிக்கிறேன்.
போகிறேன். இறுதி திரைக்கதையை நான் எழுதுவேன். ரயிலில் கிராண்டா கொடுத்த பணத்தை பயன்படுத்தி ஒரு மலிவான இரண்டாம் நிலை போன் மற்றும் பவர் பேங்க் வாங்கினேன். நான் 2 சாதனங்களையும் முழுமையாக சார்ஜ் செய்து தானாகவே கிளவுடில் பேக்கப் செய்யும் ரெக்கார்டிங் ஆப் ஒன்றை தரவிறக்கம் செய்தேன். அது சரியாக செயல்படுகிறதா என்று 3 முறை சோதித்தேன். பிறகு எனது கல்லூரி முதலாம் ஆண்டு குழு அரட்டையிலிருந்து சில எதிர்கால அறை நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன். சூழ்நிலையை விரைவாக விளக்கி 48 மணி நேரத்திற்கு மேலாக என்னை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் போலீஸை அழைக்குமாறு எச்சரித்தேன். எனது நேரலை இருப்பிடத்தையும் பகிர்ந்து கொண்டேன். வருந்துவதை விட பாதுகாப்பாக இருப்பது நல்லது. வாவ், உங்கள் குடும்ப நிலைமை அவ்வளவு மோசமானதா? கவலைப்படாதே, நாங்கள் உனக்கு துணையாக இருக்கிறோம். நீ போ. ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால் நாங்கள் உடனடியாக போலீஸை அழைப்போம். பாதுகாப்பாக இரு, தொடர்பில் இரு. அந்த மெசேஜ்களை படித்ததும் என் நெஞ்சில் ஒருவித உணர்ச்சி மேலோங்கியது. நான் பார்த்திராத மனிதர்கள் எனக்கு உதவ முன்வருகிறார்கள். அதே சமயம் என் சொந்த இரத்த உறவுகள் என்னை நெருப்பில் தள்ள பார்க்கிறார்கள். என்னே ஒரு முரண். அஃபிலி வீட்டிற்கு வந்தபோது அடுத்த நாள் மாலை ஆகிவிட்டது. அஸ்தமன சூரியன் பழைய கட்டிடங்களை மங்கலான நிறத்தில் காட்டியது. நான் 12 வருடங்களாக வாழ்ந்த அந்த இடத்தை பார்த்துக்கொண்டு சூட்கேஸுடன் கீழே நின்றேன். அது ஒருபோதும் என்னுடையதாக இருந்ததில்லை. ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு படிகளில் ஏறி கதவை தட்டினேன். கதவு திறந்தபோது என் அம்மா நின்றிருந்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் என்னை பார்த்ததும் அவர் உறைந்து போனார். ஒரு நொடி தாமதத்திற்கு பிறகு அவர் முகத்தில் ஒரு போலியான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டார். ஓ ஜிடியா, கடைசியாக நீ திரும்பி வந்துவிட்டாய். சீக்கிரம் உள்ளே வா. அவருடைய வழக்கத்திற்கு மாறான அன்பான அணுகுமுறை எனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் எப்போது என் மீது இவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார்? நான் ஒன்றுமே தெரியாதது போல் உள்ளே நுழைந்து வரவேற்பறையைச் சுற்றி பார்த்தேன். அப்பா சோபாவில் அமர்ந்து டிவியில் ரிமோட்டை வைத்துக்கொண்டு முழு ஆரோக்கியத்துடன் காணப்பட்டார். அங்கே நோய்க்கான அறிகுறி எதுவும் இல்லை. நான் நுழைவாயிலில் நின்று கொண்டு சூட்கேஸ் பிடியை இறுக்கமாக பிடித்திருந்தேன். நான் உணர்ச்சியற்ற குரலில் கேட்டேன், அப்பா இறக்கும் நிலையில் இருப்பதாக சொல்லவில்லையா? ஏன் அவர் இங்கே உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்? அறையில் இருந்த காற்று திடீரென உறைந்து போனது. அப்பா நிமிர்ந்து பார்த்தார். அவர் மிகவும் சங்கடமாக தெரிந்தார். அம்மாவின் புன்னகை உறைந்து போனது. ஆனால் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி அதை சமாளிக்க அவர் முயன்றார். ஓ, அது வெறும் பயம்தான். நேற்று அவர் மிகவும் மோசமாக உணர்ந்தார். ஆனால் மருத்துவர்கள் அவருக்கு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டனர். நீ விரைவில் கல்லூரிக்கு செல்லவிருப்பதால் எல்லாரையும் ஒன்றாக சேர்க்க விரும்பினோம். முழு குடும்பத்தையும் குணப்படுத்துவதை பற்றி அவர் பேசியது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவர்கள் சொன்ன வெளிப்படையான பொய்யை நான் சுட்டிக்காட்டவில்லை. அவர்களுடன் சேர்ந்து நடிக்க முடிவு செய்து தலையசைத்துவிட்டு சுருக்கமாக பதில் சொன்னேன். உள்ளே நுழைந்ததும் சோபாவின் மூலையில் சுருண்டு கிடந்த லின்சியாவை பார்த்தேன். அவள் தலைமுடி கலைந்து போயிருந்தது. முகம் வெளிரிபோய் கண்களுக்கு அடியில் கருவளையங்களுடன் இருந்தது. முன்பு செருக்கோடு இருந்த அந்த பெண்ணை இப்போது அடையாளம் காணவே முடியவில்லை. நான் உள்ளே நுழைவதை பார்த்ததும் அவள் ஏதோ ஒரு சிக்கலான பார்வையுடன் தலையை தூக்கினாள். அவள் கண்களில் வெறுப்பு, பயம் மற்றும் என்னால் சரியாக புரிந்துகொள்ள முடியாத ஏதோ ஒன்று இருந்தது. அவளை கண்டுகொள்ளாமல் என் பைகளை வைக்க நேரடியாக என் அறைக்குச் சென்றேன். அது ஹாலின் கடைசி முனையில் இருந்தது. சுமார் 10 சதுர மீட்டர் மட்டுமே, சூரிய வெளிச்சமே படாத இடம். நான் சிறுமியாக இருந்தபோது அது குளிர்சாதன பொருட்கள் வைக்கும் அறை. தாத்தா வீட்டிலிருந்து பள்ளிக்கு திரும்பிய பிறகு அவர்கள் வேண்டா வெறுப்பாக அதை எனக்கு காலி செய்து கொடுத்தனர். அதே நேரத்தில் லின்சியாவுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கிடைத்தது. அவள் அறை தெற்கு நோக்கி வெளிச்சமாகவும் விசாலமாகவும் இருக்கிறது. இந்த வீட்டில் வளங்களை பிரிப்பதில் எப்போதும் ஒரு கொடுமையான தெளிவு இருந்திருக்கிறது. கதவை மூடிவிட்டு உடனடியாக நான் சோதிக்கத் தொடங்கினேன். மேஜை, புத்தக அலமாரி மற்றும் கட்டிலுக்கு அடியில் என ஒவ்வொரு அங்குலத்தையும் தேடினேன். எதுவும் தொடப்படவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு என் பையிலிருந்து எனது கூடுதல் போனை எடுத்தேன். புத்தக அலமாரியில் இருந்த பொருட்களுக்கு இடையே அதை மறைத்து வைத்தேன். கேமரா லென்ஸ் கதவை நோக்கியே இருந்தது. ஒளியின்றி அனைத்தையும் பதிவு செய்யும்படி சைலண்ட் ரெக்கார்டிங்கை ஆன் செய்தேன். அறிவிப்புகள் இல்லை, விளக்குகள் இல்லை, முற்றிலும் ரகசியமாக இருந்தது. அதைச் செய்துவிட்டு கட்டிலில் படுத்து உறங்குவது போல நடித்தேன். ஆனால் வரவேற்பறையில் நடக்கும் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்க என் காதுகள் கூர்மையாக இருந்தன. இரவு உணவிற்கு அம்மா ஒரு பெரிய விருந்தை தயார் செய்திருந்தார். அவர் என்னை சாப்பிட அழைத்தார். அது முற்றிலும் வழக்கத்திற்கு மாறானது. என் தட்டில் உணவை அள்ளி வைத்தார். நான் உடல் மெலிந்துவிட்டதாக அவர் கூறினார். நான் விரைவில் கிளம்பப் போவதால் நிறைய சாப்பிடும்படி வற்புறுத்திக் கொண்டே இருந்தார். அந்த உணவுக்கு எந்த சுவையும் இல்லை. அவர்கள் எப்போது தங்கள் நாடகத்தை நிறுத்துவார்கள் என்று என் மனம் ஓடிக்கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் அப்பா தொண்டையை சரிசெய்து கொண்டு ஏதோ பேச தயாரானார். அவர் என்னை பார்த்து, தியா, இந்த முறை உன்னை வீட்டுக்கு வரவழைத்ததற்கு காரணம் எங்களுக்கு உன் உதவி தேவை என்றார். இரட்டை மேற்கோள்குறி ஆரம்பித்துவிட்டது. நான் தலை நிமிர்ந்து முன்பே திட்டமிட்டபடி குழப்பமான முகபாவனையுடன் அவரை பார்த்தேன். அப்பா பெருமூச்சு விட்டு என் சகோதரி சமீபகாலமாக மிகவும் சிரமப்படுவதாக கூறினார். கல்லூரி நுழைவுத் தேர்வு அவளை எவ்வளவு பாதித்துள்ளது என்றும் அதனால் அவள் அறையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் கூறினார். அவளது இரட்டை சகோதரனாக நான் அவளுக்கு உதவ வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அவளை தேற்றி அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் வரை நான் அமைதியாக தலையசைத்தேன். சரியான நேரத்தில் அம்மா தனது பொய்யான அன்பை கொட்டி பேசத் தொடங்கினார்.
இரட்டை மேற்கோள்குறி. நாம் இரட்டையர்கள் என்று அவர் எனக்கு நினைவூட்டினார். இரத்த உறவு நீரை விட கெட்டியானது. நாம் அனைவரும் ஒரு குடும்பம். என் சகோதரிக்கு உதவுவதில் என்ன கஷ்டம் என்று அவர் கேட்டார். நான் பதில் ஏதும் சொல்லாமல் அவரை ஒருவித குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தேன். அறையில் இருந்த பதற்றம் உடனடியாக அதிகரித்தது. திடீரென்று லின்ஹா நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் சிவந்து கண்ணீருடன் இருந்தன. நடுங்கும் குரலில் அவள் கெஞ்சினாள், அண்ணா, நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். கடந்த சில வாரங்களாக அனைத்தையும் பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன். அவள் தனது மோசமான செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டு மற்றொரு வாய்ப்பு கேட்டாள். நான் சத்தமாக சிரிக்க பார்த்தேன். அவளது நடிப்பை நான் பாராட்டத்தான் வேண்டும். நிச்சயமாக அவளது நடிப்பு திறன் மேம்பட்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக நான் எதையும் நம்ப தயாராக இல்லை. இந்த நாடகத்தை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர்களுடைய இந்த விளையாட்டுகளை பொறுத்துக்கொள்ள எனக்கு சிறிதும் பொறுமை இல்லை. என் பெற்றோர் ஒருவருக்கொருவர் ஏதோ சைகை செய்து கொள்வது போல் விரைவாக பார்த்துக் கொண்டனர். இறுதியாக அப்பா தனது எல்லா திட்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல முடிவு செய்தார். சியாவோவை எப்படியாவது கல்லூரியில் சேர்த்துவிட வழி கண்டுபிடித்து விட்டதாக அவர் கூறினார். நான் புருவத்தை உயர்த்தி அவர் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சைகை செய்தேன். அவளது நுழைவுத் தேர்வு மதிப்பெண் மற்றும் ஏதோ ஒரு விதியை பற்றி அவர் குறிப்பிட்டார். நாங்கள் பேசிய அந்த 10 புள்ளி விதியை கொண்டு வந்து, நாங்கள் இரட்டையர்கள் என்பதால் நான் அவள் அருகில் இருக்கும் வரை அவளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்று கூறினார். என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவள் உண்மையாகவே என் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டு விட்டாள். அப்பா எழுந்து வந்து மிக உறுதியான தொனியில் பேசினார். அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டதாக அவர் கூறினார். நான் எனது கல்லூரி படிப்பை ஒரு வருடம் தள்ளி வைத்து மீண்டும் பள்ளியை முடித்து அடுத்த கோடை காலத்தில் சியாவோவுடன் சேர்ந்து காவா தேர்வை எழுதச் சொன்னார். அப்போதுதான் அவளுக்கும் ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்றார். 2 பிள்ளைகளும் முன்னணி பள்ளிகளில் சேர்வதை பார்த்து நம் முன்னோர்கள் பெருமைப்படுவார்கள் என்று அவர் பெருமையாக பேசினார். நான் அங்கேயே உறைந்து போனேன். இந்த கோரிக்கையின் அபத்தத்தைக் கண்டு நான் அதிர்ச்சியடையவில்லை. மாறாக அவர்களிடத்தில் இருந்த துளியும் வெட்கமில்லாத நிலையை பார்த்துதான் அதிர்ந்தேன். இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் என்பது போல அவர்கள் இதை கேட்டார்கள். அவளது வெற்றிக்காக என் எதிர்காலத்தையே தியாகம் செய்வது அவர்களுக்கு மிகவும் சாதாரணமான விஷயமாக தெரிந்தது. அம்மா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னை தீவிரமாக பிடித்துக்கொண்டு முன்னே சாய்ந்தார். அவர் கண்களில் ஒருவித கணக்கீட்டு பேராசை மின்னியது. அடுத்த ஆண்டு என்னால் எளிதாக மீண்டும் தேர்ச்சி பெற முடியும் என்று கூறி, இது எனக்கு நல்லதுதான் என்று அவள் என்னிடம் சொன்னாள். சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்னை போட்டி போட்டு அழைக்கும் ஒரு புகழ்பெற்ற மாணவனாக என்னை அவள் கற்பனை செய்து கொண்டாள். ஜாவோ தன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் அதே வேளையில் இது இருவருக்குமே லாபகரமான ஒன்று என்று அவள் சொன்னாள். எனக்கு ஏற்கனவே சேர்க்கை கடிதம் வந்துவிட்டது. பிறகு நான் ஏன் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்பா என் வாதத்தை முழுமையாக நிராகரித்து கையை வீசினார். நான் பதிவு செய்யவில்லை என்றால் அந்த கடிதத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அவர் கத்தினார். அண்ணனாக நான் என் தங்கைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் சேர்த்து கூறினார். அவள் முன்னேறிய பிறகு தன் வருங்கால செல்வத்தில் எனக்கு பங்கு தருவதாக அவர் வாக்குறுதி அளித்தார். அது நான் கேட்டதிலேயே மிகவும் வேடிக்கையான நகைச்சுவையாக இருந்தது. நான் என் பதிலைச் சொன்னேன். நான் மறுத்துவிட்டேன். அப்பாவின் முகம் உடனே மாறியது. அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஷகியா தன் தலையை நிமிர்த்தினாள். அவளது கெஞ்சும் பார்வை வன்மமாக மாறியது. அப்பா எழுந்து நின்று என்னை மிரட்டும் வகையில் முறைத்து பார்த்தார். இரட்டை மேற்கோள்குறி. டியா, என்ன இந்த அலட்சியம் என்று அவர் கேட்டார். நாங்கள் இதை பற்றி கனிவாக பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்வதை எப்படி உன்னால் மறுக்க முடிகிறது என்று அவர் கேட்டார். 157 மதிப்பெண் பெற்ற தங்கையுடன் மீண்டும் படிக்க நான் ஏன் சிறந்த பல்கலைக்கழகங்களை விட வேண்டும் என்று ஏளனமாகச் சிரித்தேன். ஏன் என் மதிப்பெண்களை பயன்படுத்தி அவளை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும்? அப்பா கோபப்பட்டார். அவள் உன் தங்கை, இது உன் கடமை என்பதால். நான் 18 ஆண்டுகளாக அவளுக்கு உதவியிருக்கிறேன் என்று எரிச்சலுடன் பதிலளித்தேன். அவளுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துவிட்டு என்னை கிராமத்தில் கைவிட்டுவிட்டு நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. இப்போது அவள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டதால் என் எதிர்காலத்தை தியாகம் செய்து அவளது குழப்பத்தை சரிசெய்யச் சொல்கிறீர்களா? அப்பா மேஜையில் ஓங்கி அறைந்தார். என் பெயரைச் சொல்லி கத்திய அவர், என் போக்கில் என்ன தவறு என்று கேட்டார். இதைத்தான் என்னிடம் எதிர்பார்க்க முடியும் என்று நானும் பதிலுக்கு கத்தினேன். நான் மறுத்துவிட்டேன். என் அறை இருக்கும் திசை நோக்கி நான் திரும்பினேன். லின் சியாவோ உரக்க கத்தினாள். டியா, நீ உன்னை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த அதிக மதிப்பெண்கள் எனக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும். கவனித்து கேள் என்று நான் சொன்னேன். என் உழைப்பால் நான் பெற்ற மதிப்பெண்கள் அவை. அவற்றிற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளது ஒட்டுண்ணித்தனம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமே. அது திறமை அல்ல, வெறும் அதிர்ஷ்டம். என்னை மிரட்ட அது ஒரு காரணம் அல்ல. சியாவோ பேச முடியாமல் உறைந்து நின்றாள். கோபத்தினாலோ அல்லது பயத்தினாலோ அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அம்மா அவளை காப்பாற்ற விரைந்து வந்து கோபத்துடன் என் மீது கை நீட்டினாள். என் தங்கையை இவ்வளவு வருத்தப்பட வைத்த நான் ஒரு அரக்கன் என்று அவள் கத்தினாள். அவர்களை புறக்கணித்துவிட்டு எனக்கு இதயம் இருக்கிறதா என்று அவள் கேட்டாள். நான் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். உடனடியாக வெளியே பொருட்கள் உடையும் சத்தம் கேட்டது. அப்பாவின் ஆவேசமான சத்தம் கேட்டது. அம்மாவின் பலத்த அழுகையும் ஜியாவின் கட்டுக்கடங்காத அலறலும் சேர்ந்து ஒரு குழப்பமான, காதை பிளக்கும் சத்தமாக மாறியது. நான் கதவின் மீது சாய்ந்து நின்றேன். அந்த சத்தங்களுக்கு மத்தியில் கண்களை மூடிக்கொண்டு நான் ஆச்சரியப்படும் வகையில் அமைதியாக உணர்ந்தேன். இன்றிரவு வெறும் முதல் சுற்றுதான். உண்மையான போர் வரவிருந்தது. அவர்கள் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, அவர்கள் முயற்சி செய்யட்டும். என்னிடம் பொறுமை நிறைய இருந்தது. அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் கூரையை வெறித்து
பார்த்துக்கொண்டே கூர்ந்து கவனித்தேன். இரவு நள்ளிரவு 2 மணி அளவில் கதவுக்கு வெளியே யாரோ ரகசியமாக பேசுவது போன்ற மெல்லிய சலசலப்பு கேட்டது. மூச்சை அடக்கிக் கொண்டு நான் தீவிரமாக கவனித்தேன். அது என் அப்பாவும் அம்மாவும். அவள் குரல் மெல்லிய முணுமுணுப்பாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுவிட்டேன். லாரன், அவன் தூங்கும்போது அவனுடைய அடையாள அட்டை மற்றும் சேர்க்கை கடித்ததை எடுத்துவிட்டால் என்ன? பிறகு அவன் எப்படி எங்கும் போக முடியும்? பார், அவன் அறை இருட்டாக இருக்கிறது. நிச்சயமாக அவன் தூங்குகிறான். பிறகு ஏதேனும் தவறு நடக்கும் முன் இன்றிரவே இதைச் செய்துவிடுவோம். மெல்லிய பாதங்கள் கதவை நெருங்கின. என் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் நான் ஆழ்ந்து தூங்குவது போல் அசையாமல் படுத்திருந்தேன். கதவு கைப்பிடி திரும்பும்போது கிரிச்சிட்டது. நான் கதவை பூட்டியிருந்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் அம்மா தாழ்வாரத்திலிருந்து ஏதோ திட்டினாள். இந்த சிறுவன் கதவை பூட்டிவிட்டான். சரி, நாளை அவனை பார்த்துக் கொள்ளலாம். எப்படியும் அவன் தப்பித்து ஓட முடியாது. அவர்களின் காலடி சத்தம் மறைந்ததும் கண்களை திறந்து இருண்ட கூரையை வெறித்து பார்த்தேன். நான் எனக்குள்ளேயே கசப்பாக புன்னகைத்தேன். நான் எதிர்பார்த்தது சரியாக நடந்தது. அவர்கள் என்னை எங்கும் விடப்போவதில்லை. நான் உள்ளே நுழைந்த அந்த நொடியே அவர்களின் வலையில் சிக்கிக் கொண்டேன். ஆனால் நான் நீண்ட காலமாக இதற்காக தயாராகி வருகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த போர் இன்னும் முடியவில்லை. மறுநாள் காலை நான் கவனமாக கதவை தட்டி பார்த்தேன். வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. இதயம் அப்படியே நின்றுவிட்டது. ஜன்னலை நோக்கி ஓடி வெளியே எட்டி பார்த்தேன். உலோக கம்பிகள் சட்டத்தின் மீது முழுமையாக பற்றவைக்கப்பட்டிருந்தன. அந்த வழியாக தப்பிப்பது சாத்தியமற்றது. நல்ல வேளையாக வைஃபை துண்டிக்கப்பட்டிருந்தாலும் என் போனில் செல்போன் சிக்னல் இருந்தது. நான் விரைவாக என் அறைத்தோழர்களுக்கு செய்தி அனுப்பினேன். நான் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினேன். ஆனால் நிலைமை மோசமாக இருந்தது. நான் அவர்களை தொடர்பிலேயே இருக்கச் சொல்லி கெஞ்சினேன். சுமார் காலை 10 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. அம்மா ஒரு கிண்ணம் கஞ்சியுடன் போலி புன்னகையுடன் உள்ளே வந்தாள். உனக்கு பசியாக இருக்கும். ஏதாவது சாப்பிடு. இப்போதாவது உனக்கு புரிகிறதா? நான் அந்த கிண்ணத்தை புறக்கணித்தேன். அதை மேஜையின் மீது வைத்துவிட்டு அவள் பெருமூச்சு விட்டாள். அவள் குரலில் ஒரு குளிர்ந்த எச்சரிக்கை இருந்தது. டியா, நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். புத்திசாலி மனிதனுக்கு எப்போது பணிய வேண்டும் என்று தெரியும். சிங்கோ அல்லது பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தால் என்ன? உன் கல்வி கட்டணத்தையும் செலவுகளையும் யார் செலுத்துவார்கள்? நாங்கள் ஒரு பைசா கூட தருவோம் என்று நினைக்கிறாயா? உன்னால் கல்லூரியில் படிக்க முடியாது. எப்படியும் நீ எங்களிடமே ஊர்ந்து வருவாய். அவள் முடிவு செய்தாள். உன் சேர்க்கை கடிதம் பத்திரமாக இருக்கிறதா என்று யாருக்கு தெரியும்? நீ ஒழுங்காக இருந்தால் அடுத்த ஆண்டு மீண்டும் கல்லூரி நுழைவுத் தேர்வை எழுதலாம். அப்போது நாங்கள் உனக்கு முழுமையாக ஆதரவளிப்போம். ஆனால் இல்லை என்றால் அவள் பேச்சை பாதியில் நிறுத்தினாள். ஆனால் அதன் கொடூரமான அர்த்தம் தெளிவாக இருந்தது. நான் அமைதியாக இருந்தேன். அவள் வெளியே சென்றதும் பூட்டின் சத்தம் எதிரொலித்தது. அந்த நொடியிலிருந்தே நான் அதிகாரப்பூர்வமாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டேன். முதல் நாள் வரை நான் அமைதியாக இருந்தேன். 2ஆம் நாளில் கவலை என்னுள் நுழையத் தொடங்கியது. பயத்தால் அல்ல, நேரம் கடந்து செல்வதாலும் செமஸ்டர் தொடங்கும் நாள் நெருங்குவதாலும். நான் தப்பிக்க வேண்டும். 3ஆம் நாளில் நான் ஒரு ஆபத்தான முயற்சியைச் செய்தேன். அதிகாலை 2 மணிக்கு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது நான் அமைதியாக எழுந்தேன். என் நெயில் கட்டரில் இருந்த நைல் ஃபைலை பயன்படுத்தி பூட்டை திறக்க முயன்றேன். இந்த பழைய ஸ்பிரிங் பூட்டுகள் மிகவும் எளிமையானவை. 10 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தத்துடன் கதவு திறந்தது. மூச்சை அடக்கிக் கொண்டு அங்குலமாக வெளியே நகர்ந்தேன். இருண்ட வரவேற்பறை அமைதியாக இருந்தது. நான் சுவரை பிடித்துக்கொண்டு மெதுவாக நகர்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அது மார்பை விட்டு வெளியே வருவது போல் இருந்தது. பழைய மரத்தரைகள் என் எடையை தாங்க முடியாமல் சத்தமிட்டன. ஒவ்வொரு முறை சத்தமிடும்போதும் நான் உறைந்து போய் எந்த அசைவையும் கவனிக்க காத்திருந்தேன். பாதுகாப்பாக உணர்ந்தபோதுதான் அடுத்த அடியை எடுத்து வைத்தேன். என் விரல்கள் முன் கதவின் கைப்பிடியை தொட்டபோது மேல் விளக்கு வெளிச்சம் என் கண்களை பறித்தது. நான் உறைந்து நின்றேன். என் தந்தை ஹால்வேயின் முடிவில் ஒரு கனமான மரக்கட்டையை ஏந்திக் கொண்டு நின்றார். அவர் முகம் கோபத்தில் விகாரமாக இருந்தது. நான் தப்பிக்க முயற்சிப்பேன் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். விளக்கம் சொல்ல நான் நேரத்தை வீணாக்கவில்லை. நான் என் அறைக்கு ஓடினேன். ஆனால் அவர் என்னை உடனே பிடித்துவிட்டார். என் அம்மாவும் லின்ச்சியும் இருட்டிலிருந்து வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் அடிப்பதை நிறுத்த அவர்களில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் என்னை அடித்து தளர்ந்து போன பிறகு மூச்சு வாங்கிக் கொண்டே மிரட்டினார். லிண்டியா, நீ மீண்டும் அந்த தேர்வை எழுத ஒப்புக்கொள்ளும் வரை இந்த வீட்டை விட்டு வெளியேறவே மாட்டாய். நான் குளிர்ந்த தரையில் விழுந்து கிடந்தேன். பயத்தினால் அல்ல, எனக்குள் கொப்பளித்த அடக்க முடியாத கோபத்தினால் உடல் நடுங்கியது. 18 ஆண்டுகால மௌன கோபம் என் மார்பிலிருந்து வெடிக்கத் துடித்தது. ஆனால் நான் அதை அடக்கிக் கொண்டேன். அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. எனக்கு இன்னும் வலுவான ஆதாரங்கள் தேவைப்பட்டன. எனது மாற்றுத் திட்டம் முழுமையடையவில்லை. அவர்கள் என்னை இழுத்துச் சென்று மெத்தையின் மீது வீசினார்கள்.
அவர்கள் கதவை மூடி வெளியே ஒரு கனமான பூட்டை போட்டார்கள். அதை உடைப்பது சாத்தியமற்றது. நான் அங்கே படுத்திருந்தபோது முதுகில் இருந்த அடிபட்ட வலி என் கவனத்தை அதிகரித்தது. அடுத்த 2 நாட்களுக்கு நான் என் பாத்திரத்தை மிகச்சரியாகச் செய்தேன். நான் தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை. நான் உணவை உண்டேன், நேரத்திற்கு தூங்கினேன், முற்றிலும் தோற்றுப்போனது போல நடித்தேன். மேலோட்டமாக பார்த்தால் என் துரதிர்ஷ்டவசமான விதியை நான் ஏற்றுக்கொண்டேன். அடிபட்டதால் என் உறுதி உடைந்துவிட்டதாக என் பெற்றோர் கருதினர். கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் சற்று கவனக்குறைவாக இருந்தனர். அந்த அமைதியான நேரத்தை என் அடுத்த கட்ட திட்டத்திற்காக பயன்படுத்தினேன். அவர்களின் தினசரி செயல்பாடுகளை கவனித்தேன். ஒவ்வொரு விவரத்தையும் நினைவில் கொண்டு சரியான தருணத்திற்காக பொறுமையாக காத்திருந்தேன். 4வது இரவு அவர்கள் தங்கள் வேலையைச் செய்தார்கள். காலை நள்ளிரவு 2 மணி 7 நிமிடங்கள் மணிக்கு பூட்டில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. இது தற்செயலான சத்தம் அல்ல. யாரோ என் கதவை திறக்க முயன்றனர். நான் கண்களை மூடிக்கொண்டு சீரான சுவாசத்துடன் உறங்குவது போல நடித்தேன். ஆனால் என் உடல் பதற்றத்தில் இருந்தது. கதவு மெதுவாக திறந்தது. நான் விழித்துக்கொள்வேனோ என்ற பயத்துடன் திருட்டுத்தனமான காலடி சத்தங்கள் உள்ளே வந்தன. 2 பேரின் சுவாசத்தை கேட்டு அறைக்குள் 2 பேர் இருப்பதை என்னால் அறிய முடிந்தது. ஒருவர் என் தாய், மற்றவர் என் தந்தை. என் மேசையை தேடி அவர்கள் என் பொருட்களை தூக்கி எறிந்தனர். நான் அசையாமல் இருந்தேன், ஆனால் என் இதயம் வேகமாக துடித்தது. அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு துல்லியமாக தெரியும். என் அடையாள அட்டை மற்றும் பல்கலைக்கழக அனுமதி கடிதம். அந்த ஆவணங்கள் தான் நான் தப்பிப்பதற்கான வழி. அவர்கள் என்னை சிறைப்பிடிக்க வைத்திருந்த ஒரே ஆயுதம். பல நிமிட தேடலுக்குப் பிறகு என் தாய் பதற்றத்துடன் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று முணுமுணுத்தார். அவன் எங்கே மறைத்து வைத்திருப்பான்? தொடர்ந்து தேடுங்கள். அது எங்கோ இங்கேதான் இருக்க வேண்டும். எப்படியும் அவன் அதை இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு செல்ல முடியாது. அவர்கள் என் மேசை இழுப்பறைகள், புத்தக அலமாரி, பை என அனைத்தையும் சோதித்து என் சட்டை பைகளையும் காலியாக்கினர். காலடி சத்தங்கள் என் படுக்கைக்கு அருகில் வந்து ஒரு கணம் நின்றன. அவர்கள் என் தலையணைக்கு அடியில் சோதிக்க வேண்டுமா என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். உனக்கு கிடைத்ததா? இஷ், அவனை எழுப்பிவிடாதே. அப்போது லிண்ட்சே இசட் உள்ளே நுழைந்தாள். அவளது கனமான காலடி சத்தம் நான் விழித்தாலும் அவளுக்கு கவலையில்லை என்பதை காட்டியது. அவள் என் மேல் நின்று தீவிரமான வெறுப்பு நிறைந்த கண்களுடன் பார்த்தாள். அவளது குளிர்ந்த பார்வை ஒரு விஷப்பாம்பை போல இருந்தது. அவளது சுவாசம் என் தோளில் படுவதை என்னால் உணர முடிந்தது. பின் அவளது குளிர்ச்சியான திமிர்பிடித்த குரல் அந்த அமைதியை கிழித்தது. நடிப்பதை நிறுத்து. நீ விழித்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். மேலும் வற்புறுத்துவதற்கு பதிலாக அவள் அவர்களுடன் தேடலில் இணைந்தாள். அவளாக இருந்தால் என் பெற்றோரை விட மிக கொடூரமாக நடந்து கொள்வாள். புத்தகங்கள் அலமாரிகளிலிருந்து கீழே தள்ளப்பட்டன. இழுப்பறைகள் முழுமையாக வெளியே இழுக்கப்பட்டன. எனது அடையாள அட்டையை என் தலையணை உரையின் உட்புறத்தில் மறைத்து வைத்திருந்தேன். எனது பல்கலைக்கழக சேர்க்கை கடிதத்தை மிகச்சிறியதாக மடித்து என் சூட்கேஸின் உள்புறத்தில் தைத்து வைத்திருந்தேன். அவர்கள் இதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் லிண்ட்சே எவ்வளவு மோசமானவள் என்பதை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். அவள் என் தலையணையை படுக்கையிலிருந்து பீத்து எடுத்து எதையோ தேடுவது போல் அதை அங்குலமாக கிழித்தாள். அவள் ஒரு சிறிய மூளையை கூட விடவில்லை. அந்த மறைவான தையலில் அவள் விரல்கள் பட்டதும் அவள் அப்படியே உறைந்து போனாள். பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அலறினாள். கிடைத்துவிட்டது. என் இதயம் நொறுங்கியது. ஆனாலும் அமைதியாக இருக்க என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். அவள் என் சூட்கேஸை நோக்கி பாய்ந்து உள்ளே இருந்த அனைத்தையும் கொட்டி அதன் உள்புறத்தை கிழித்தாள். துணி கிழிக்கும் அந்த சத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவள் விரல் நகங்கள் அந்த தடிமனான உள்புறத்தில் மீண்டும் மீண்டும் சுரண்டின. இறுதியில் அந்த சிறிய கடினமான அட்டையை கண்டுபிடித்தாள். என்னால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. திடுக்கிட்டு எழுந்தேன். என் படுக்கையோர விளக்கை ஆன் செய்தேன். கிழிந்த சூட்கேஸிற்கு மேல் லிண்ட்சே நின்றிருந்தாள். என் எதிர்காலத்தை கொண்ட அந்த காகித உரையை அவள் கையில் வைத்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு பேராசை நிறைந்த உற்சாகம் இருந்தது. ஏதோ தங்கம் கிடைத்தது போல. அவர்கள் மூவரையும் முறைத்து பார்த்தேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மிகவும் குளிர்ச்சியான குரலில் கேட்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு இனி நடிப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்தனர். என் தந்தை என் அடையாள அட்டையை மேசையின் மீது ஓங்கி எறிந்து அகங்காரத்துடன் பேசினார். நாங்கள் சுற்றி வளைத்து பேசப்போவதில்லை. சேசி உன்னிடம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டாள். அவள் தொடர்ந்து அதிக மதிப்பெண்களை பெறட்டும். சகோதரிகளாக இதுதான் உங்கள் விதி. எனவே இதை ஏற்றுக்கொள். உன் தாயின் பேச்சை கேள். ஒரு வருடம் மீண்டும் படிப்பது உன்னை கெடுத்துவிடாது. நீ மிகவும் புத்திசாலி. நீ அடுத்த வருடம் எப்படியும் எளிதாகச் சேர்ந்து விடுவாய். அதே நேரத்தில் சேசியும் கல்லூரிக்கு செல்ல முடியும். நமது குடும்பத்தில் 2 சிறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருப்பார்கள். இது இருவருக்கும் நல்லதுதானே? நான் உறுதியாக மறுத்துவிட்டேன். என் அடையாள அட்டையை பறிக்க எழுந்தேன். ஆனால் என் தந்தை என்னை பலமாக தள்ளினார். பின்னால் தடுமாறி சுவரில் மோதினேன். என் முதுகிலிருந்த புதிய காயம் தீயாய் எரிந்தது. என் தந்தை என் முகத்திற்கு அருகில் வந்து இருண்ட குளிர்ந்த தொனியில் என்னை மிரட்டினார். தோ, உனக்கு ஏதோ தேர்வு இருப்பதாக நினைக்கிறாயா? இன்றிலிருந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அடையாள அட்டை இல்லை, கடிதம் இல்லை. சிங் அல்லது பிங் பல்கலைக்கழகத்தை மறந்துவிடு. நீ வீட்டிலேயே இருந்து அந்த ஆண்டை திரும்ப படிக்கப் போகிறாய். சரியாக நடந்துகொள். அடுத்த ஆண்டு தேர்வை முடித்ததும் எல்லாம் பழையபடி மாறிவிடும். நீ உனது உயர்தர பட்டத்தை பெறுவாய். உன்னை யாரும் தடுக்கவில்லை.
நான் ஒரு பெருமூச்சு விட்டு எனக்குள் எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டேன். இறுதி மோதலுக்கான நேரம் இதுவல்ல. எனக்கு கூடுதல் ஆதாரம் தேவைப்பட்டது. அதனால் நான் கேட்டேன், அப்படியென்றால் இன்று இரவு என் எதிர்காலத்தை திருடத்தான் வந்தாயா? என் அம்மா ஏளனமாகச் சிரித்தாள். தன் வஞ்சகத்தை மறைக்கக்கூட முயற்சிக்கவில்லை. திருடுவது என்று எதை கூறுகிறாய்? உன் அப்பாவும் நானும் தான் இந்த வீட்டில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறோம். நீ இன்னும் ஒரு குழந்தைதான். உன் அடையாள அட்டையை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதில் என்ன தவறு? நான் லிண்ட்சேயை பார்த்தேன். அவள் ஒருவித ஆணவத்துடனும் பழிவாங்கும் புன்னகையுடனும் கடித்ததை உரையிலிருந்து வெளியே எடுத்தாள். என் சேர்க்கை கடித்ததை ஒரு கோப்பையைப் போல அவள் பிடித்துக் கொண்டிருந்தாள். பிறகு அவள் செய்ததை நான் என்றும் மறக்க மாட்டேன். கண்களில் வெறித்தனமான வெறுப்புடன் அவள் கடிதத்தை பிடுங்கி எனக்கு முன்னாலேயே மெதுவாகவும் ஆக்ரோஷமாகவும் இரண்டாக கிழித்தாள். அந்த கிழிக்கும் சத்தம் என் நெஞ்சை பிளப்பது போல இருந்தது. திருப்தியடையாத அவள் காகிதத் துண்டுகளை மீண்டும் மீண்டும் கிழித்து காகிதத் துகள்களாக மாற்றி தரையில் கொட்டினாள். அவள் ஒவ்வொரு அசைவையும் திட்டமிட்டுச் செய்தாள். என் சுதந்திரத்திற்கான ஒரே வழி பயனற்ற குப்பையாகச் சிதைந்தது. லிண்ட்சே என் முகத்தை பார்த்து பேயைப் போலச் சிரித்தாள். உன் கடிதம் போய்விட்டது. இனி எங்கே போவாய் என்று பார்ப்போம். லிந்தியா, நீ எப்போதும் என் படிக்கட்டாக மட்டுமே இருப்பாய். நீ என்னுடன் சேர்ந்து சேற்றில் அழுக வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் உடல் நடுங்கியது. தலைமுடி கலைந்து இருந்தது. அவள் முற்றிலும் மனநிலை சரியில்லாதவள் போல தெரிந்தாள். நீ ஏன் என்னை விடச் சிறந்தவளாக இருக்கிறாய்? ஏன் எல்லோரும் உன்னை புகழ்கிறார்கள்? நான் ஊரே சிரிக்கும்படி இங்கே சிக்கிக் கொண்டிருக்கும் போது உனக்கு ஏன் உயர்தர வாய்ப்புகள் கிடைக்கின்றன? அந்த மதிப்பெண்கள் எனக்கு உரியவை. அவள் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தால் அல்ல. அது பொறாமை, கோபம் மற்றும் பைத்தியக்காரத்தனத்தின் கண்ணீர். பின் அவள் குரல் தாழ்ந்து தனக்குத்தானே பேசுவது போல ஒலித்தது. நான் எவ்வளவு பயந்திருந்தேன் என்று உனக்கு தெரியுமா? சிறுவயதிலிருந்தே என் மதிப்பெண்கள் போலி என்று எனக்கு தெரியும். அவற்றை உன்னிடமிருந்துதான் திருடினேன் என்று அவள் சீறினாள். ஒவ்வொரு தேர்வுக்கும் முன்னால் நான் பயந்து போயிருப்பேன். நீ முயற்சிப்பதை நிறுத்திவிடுவாய் அல்லது தோல்வியடைவாய் அல்லது நான் ஒரு மோசடி பேர்வழி என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று பயந்தேன். அவள் பேசும்போது தேம்பி அழுதாள். நான் அவளை விட புத்திசாலி என்பதால் மட்டுமே அவள் என்னை வெறுத்தாள். வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் எந்த முயற்சியும் இன்றி எனக்கு அந்த மதிப்பெண்கள் வந்ததாக அவள் நம்பினாள். நான் என் மீது மேலும் வெறுப்படைகிறேன். நீ இல்லையென்றால் நான் ஒன்றுமே இல்லை. நீ என்னை விட்டு போக முடியாது. நீ இங்கேயே தங்கி எப்போதும் என் படிக்கட்டாக இருக்க வேண்டும். அதுதான் நான் பிழைத்திருக்க ஒரே வழி. 18 ஆண்டுகளாக நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளை என் சகோதரி என்று அழைத்திருந்தேன். இப்போது எனக்கு அவள் மீது பரிதாபம் மட்டுமே எஞ்சியது. ஆனால் பரிதாபம் மன்னிப்பு அல்ல. என் வாழ்க்கையை சிதைத்ததை அது நியாயப்படுத்தாது. என் பெற்றோர்கள் லிண்ட்சே சியாவோவின் அந்த வெறித்தனமான கூச்சலை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரில் எவரும் அவளை தடுக்கவில்லை. அவள் ஏதோ ஒரு வீரதீரச் செயலை செய்தது போல அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இந்த காட்சியை கண்ட எனக்கு மிகுந்த அருவருப்பும் மனமுறிவும் ஏற்பட்டது. இதுதான் என் குடும்பம். இதுதான் அவர்களின் நிபந்தனையற்ற அன்பு. நான் கிழிந்த காகிதங்களை பார்த்தேன். என் தோள்கள் நடுங்கத் தொடங்கின. நான் அழுது கொண்டிருக்கிறேன், உடைந்து போய்விட்டேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டனர். என் அம்மா ஏளனமான இரக்கத்துடன் ஏளனமாகச் சிரித்தார். சரி, அழுவதை நிறுத்து. இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. அடுத்த ஆண்டு தேர்வை எழுது. இதை ஒரு பாடமாக கருது. இனிமேலாவது கீழ்ப்படிதலுடன் இரு. நான் எதுவும் பேசவில்லை. நான் கீழே குனிந்து நடுங்கும் கைகளால் கிழிந்த காகிதத் துண்டுகளை சேகரித்தேன். என் பரிதாபகரமான நிலையைக் கண்டு லிண்ட்சியின் புன்னகை இன்னும் விரிவடைந்தது. அழு. தொடர்ந்து அழு. நீ இதற்கு தகுதியானவள் தான். இது உன் விதி. நான் தலை நிமிர்ந்து அவளை பார்த்ததும் அவள் உறைந்து போனாள். என் கண்களில் கண்ணீர் இல்லை, வெறும் குளிர்ந்த வெறுப்பும் ஒரு சிறிய புன்னகையும் மட்டுமே இருந்தது. அந்த புன்னகை அவளை பயமுறுத்தியது. அவள் ஒரு அடி பின்வாங்கி எதை நினைத்துச் சிரிக்கிறாய் என்று கேட்டாள். நான் மெதுவாக எழுந்தேன். என் குரல் நிதானமாக இருந்தது. ஒன்றுமில்லை, உன்னுடைய இந்த சிறு நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது என்று நினைத்தேன். வாழ்வில் எப்போதாவது தோல்வியுற்றால் நீ தாராளமாக ஒரு நடிகையாகிவிடலாம். நான் படுக்கையின் விளிம்பில் சரிந்து விழுந்து தோற்றுப்போனது போல நடித்தேன். என் கண்கள் வெறுமையாக இருக்க நான் உளடத் தொடங்கினேன். என் பரிதாபமான நிலையை பார்த்ததும் லிண்ட்சியின் கவலை நீங்கி ஒரு வெற்றிகரமான மமதை அவளிடம் வந்தது. இப்போது பயந்துவிட்டாயா? அந்த திமிர் முன்னால் எங்கே போனது? என் அப்பா குளிர்ச்சியாகச் சிரித்தார். அவர் என் அடையாள அட்டையை தன் பாக்கெட்டில் திணித்தார். சரி, அனைவரும் தூங்கச் செல்லுங்கள். இன்றிலிருந்து இவள் எங்கும் போகப் போவதில்லை. அவர்கள் மூவரும் ஏதோ ஒரு பெரிய பணியை முடித்தது போல நடந்து கொண்டனர். அவர்கள் அறையை விட்டு வெளியேற என் அம்மா வெளியிலிருந்து கதவை பூட்டினார். அந்த பூட்டின் மெல்லிய சத்தம் எனக்கு இடிமுழக்கம் போல கேட்டது. நான் சிக்கிக் கொண்டேன். அறை மீண்டும் இருளில் மூழ்கியது. நான் படுக்கையின் விளிம்பில் அமர்ந்து அவர்கள் சென்ற அடி சத்தங்கள் மறைந்து வீடு அமைதியாகும் வரை காத்திருந்தேன். பிறகு நான் எழுந்தேன். புத்தக அலமாரிக்குச் சென்று அவர்கள் கவனிக்கத் தவறிய அந்த பொருளை எடுத்தேன். பதிவு செய்து கொண்டிருந்த என் பழைய போனை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
அறையை முழுமையாகச் சோதித்தாலும் அந்த முனையை வெறும் குப்பை என்று நினைத்து அவர்கள் கவனிக்கவில்லை. அது அனைத்தையும் பதிவு செய்துவிட்டது. என் கல்லூரி சேர்க்கை கடிதத்தை கிழித்தெறியும்போது லின்ச்சியின் வெறியாட்டம் அதில் பதிவாகியிருந்தது. அவர்கள் இந்த சதியைச் செய்யும்போது என் பெற்றோர் குளிர்ச்சியாக நின்று வேடிக்கை பார்த்த அந்த முகங்கள் அனைத்தும் அதில் இருந்தன. அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் இதோ இந்த காணொளியில் உள்ளன. நான் உடனடியாக அந்த கோப்பை கிளவுடில் பதிவேற்றி பாதுகாப்பிற்காக பல நகல்களை எடுத்து வைத்தேன். பிறகு விரைவாக ஒரு சிறிய பகுதியை எடிட் செய்து ஆன்லைனில் பதிவிட்டேன். அதற்கு நான் தப்பிக்க துடிக்கும் என் குடும்பம் இதுதான் என்று தலைப்பிட்டேன். அது பதிவேறியதும் காவல்துறைக்கு அழைத்து புகார் அளித்தேன். என் குடும்பத்தினர் என்னை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். போன் எடுத்தவர் என் முகவரி மற்றும் அடிப்படை விவரங்களை கேட்டார். நான் அனைத்திற்கும் பதிலளித்தேன். அவர்கள் அதிகாரிகளை அனுப்பி வைப்பதாக கூறினார்கள். அவர்கள் என்னை காத்திருக்கச் சொன்னார்கள். நான் விரைவாக போனை சைலண்டில் போட்டு குப்பை தொட்டிக்குள் மறைத்து வைத்துவிட்டு படுத்தேன். என் இதயம் மிக வேகமாக துடித்தது. ஆனால் நான் சாதாரணமாக இருக்க வேண்டியிருந்தது. காவல்துறை வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த இரவு முடிந்தால் எல்லாம் மாறும் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிடமும் வழியாக கழிய வெளியே விடிய தொடங்கியது. நான் என் கண்களை மூடிக்கொள்ளாமல் கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஏதேனும் சத்தம் கேட்கிறதா என்று கூர்மையாக கவனித்தேன். காலை 4 மணி அளவில் வெளியே மெல்லிய காலடி சத்தம் கேட்டது. அது லிண்ட்சே யாரையும் எழுப்பிவிடக்கூடாது என்று அமைதியாக நடந்து வந்தாள். ஆனால் அந்த நிசப்தத்தில் அந்த சத்தம் தெளிவாக கேட்டது. அவள் என் கதவுக்கு வெளியே நின்றாள். நான் மூச்சை அடக்கிக் கொண்டு அப்படியே உறைந்து போயிருந்தேன். பூட்டு திறக்கும் சத்தம் கேட்டு அவள் உள்ளே நுழைந்தாள். நான் உறங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டேன். என் இதயம் காதுக்குள் துடிப்பது கேட்டது. அவள் என் படுக்கை அருகே வந்து சிறிது நேரம் நின்றாள். அவளுடைய கூர்மையான சந்தேகத்திற்குரிய கண்கள் என்னை உற்று பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது. பின் அவள் அறையில் உலாவத் தொடங்கினாள். வேட்டையாடும் விலங்கைப் போல அவள் காலடி சத்தம் கேட்டது. அவள் என்ன தேடுகிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் பயம் என்னை பற்றி கொண்டது. அவள் காலடி சத்தம் புத்தக அலமாரி முன் நின்றது. என் இதயம் பயத்தில் சுருங்கியது. திடீரென்று அவள் என் குப்பை குவியலை தேடத் தொடங்கினாள். நான் போர்வையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. அவள் போனை கண்டுபிடித்துவிட்டால் என்ன செய்வது? நான் என்ன செய்வேன்? திடீரென்று சத்தம் நின்றது. அறை முழுவதும் அமைதியாகியது. அந்த அமைதியில் என் இதயத் துடிப்பு எனக்கு கேட்டது. இது என்ன? அவள் அதை கண்டுபிடித்துவிட்டாள் என்று எனக்கு தெரிந்தது. பயம் என்னை ஆட்கொண்டது. நான் சட்டென்று எழுந்து அமர்ந்தபோது அவள் கையில் அந்த போனை வைத்திருப்பதைக் கண்டேன். திரையில் அந்த சிறிய சிவப்பு ரெக்கார்டிங் புள்ளி மின்னிக் கொண்டிருந்தது. அவள் குழப்பம் உடனடியாக அதிர்ச்சியாகவும் பின் கடும் கோபமாகவும் மாறியது. லிண்டியா, நீ ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தாயா? அவள் கத்திக்கொண்டே ஒரு மிருகத்தைப் போல என் மீது பாய்ந்தாள். என்னால் சரியான நேரத்தில் தப்பிக்க முடியவில்லை. அவளது நகங்கள் என் கன்னத்தில் கீறியதில் நரகம் போல எரியும் ஒரு வடு உருவானது. அவளை அடக்க முயற்சி செய்து அவளது மணிக்கட்டுகளை பிடித்துக் கொண்டேன். நாங்கள் இருவரும் ஆவேசமாக போராடினோம். அவள் பெண்ணாக இருந்தாலும் பைத்தியக்காரத்தனமான வெறியில் அவளிடம் ஒரு பயங்கரமான சக்தி இருந்தது. நாங்கள் மேஜையின் மீது மோதியதில் அதன் மேலிருந்த விளக்கு கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த சத்தம் ஹால் முழுவதும் எதிரொலித்தது. என் பெற்றோர் விழித்துக் கொண்டனர். அப்பா என் அறைக்குள் அதிரடியாக நுழைந்தார். அங்கிருந்த குழப்பத்தை பார்த்ததும் அவர் என்னை தள்ளிவிட்டார். உன் சகோதரி மீது கை வைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கத்த நான் என் தலையை பிடித்துக்கொண்டு மூச்சு வாங்கினேன். நான் அவளை அடிக்கவில்லை. அவள் தான் முதலில் தொடங்கினாள். லிண்ட்சே ஏற்கனவே தரையிலிருந்து எழுந்து அந்த போனை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்பாவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அப்பா, அவன் ரகசியமாக எங்களை வீடியோ எடுத்தான். அவன் அனைத்தையும் வீடியோவில் பதிவு செய்துவிட்டான். அப்பாவின் முகம் உடனடியாக மாறியது. அவர் அவள் கையிலிருந்து போனை பறித்து திரையை பார்த்தார். ஆத்திரத்தில் அவரது முகம் இருண்டது. அவரது நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. லின்ஷியா, நீ எல்லை மீறிவிட்டாய். அவர் அந்த போனை தரையில் வீச அதன் திரை நொறுங்கியது. அவர் அதை தன் குதிகாலால் பலமுறை மிதித்து முழுமையாகச் சிதைத்தார். நான் உடைந்த அந்த போனை பார்த்தேன். ஆனால் பயப்படவில்லை. ஏனென்றால் வீடியோ ஏற்கனவே கிளவுடில் பதிவேற்றப்பட்டுவிட்டது. அந்த போன் ஒரு ஏமாற்று மட்டுமே. நான் சோகமாக இருப்பது போல முகத்தை வைத்துக் கொண்டேன். எனது கடைசி நம்பிக்கை அழிந்துவிட்டது போல காட்டிக்கொண்டேன். அம்மா உள்ளே நுழைந்தார். அந்த குழப்பத்தை பார்த்து ஆத்திரத்தில் அவரது முகம் வெளுத்தது. உன்னிடம் சொல்கிறேன் லிண்டா, இது இன்னும் முடியவில்லை. நீ இங்கேயே அமைதியாக இரு. வெளியே போக நினைத்து கூட பார்க்காதே. இதை பதிவேற்ற முயற்சி செய்தால் விளைவுகளை நீயே சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பா திட்டி தீர்த்தபடி வெளியேறினார். அம்மாவிடம் என்னை நன்றாக கண்காணிக்கும்படி கூறினார். அவர் என்னை திரும்பி பார்த்து பெருமூச்சு விட்டார். சியா, நீ என்னை மிகவும் ஏமாற்றிவிட்டாய். நாங்கள் செய்யும் அனைத்தும் இந்த குடும்பத்திற்காகவே. இது உனக்கு ஏன் புரியவில்லை? நீ என்ன செய்தாய் என்று யோசித்துப் பார். அவர் வெளியேறினார். கதவு மீண்டும் வெளியே பூட்டப்பட்டது. இம்முறை அவர் ஏதோ கனமான பொருளைக் கொண்டு கதவை தடுத்தார்.
மரம் நாற்காலியின் சத்தத்தை கேட்டு அந்த சிதிலங்களுக்கு மத்தியில் நான் தனியாக இருந்தேன். என் அறை சின்னாபின்னமாக இருந்தது. சுவரில் சாய்ந்து அமர்ந்து வீங்கியிருந்த என் கன்னத்தை தொட்டுக்கொண்டேன். நான் சிரித்தேன். போலீஸ் வருவதைப் பற்றியோ அல்லது வீடியோ ஏற்கனவே ஆன்லைனில் இருப்பதையோ அவர்கள் அறியவில்லை. போனை உடைப்பதன் மூலம் தங்கள் பிரச்சனை தீர்ந்துவிட்டதாக அவர்கள் நினைத்தனர். வரப்போகும் உண்மையான புயலைப் பற்றி அவர்களுக்கு துளியும் தெரியவில்லை. காலை வெளிச்சம் அறைக்குள் வர மணி நேரங்கள் கடந்தன. காலை 6 மணி அளவில் அப்பாவின் போன் அடித்தது. அவரது பதற்றமான குரலை கேட்டேன். என்ன வீடியோ? யார் இதை பதிவிட்டது? அடுத்து அம்மாவின் அலறலும் லின்ச்சியின் பைத்தியக்காரத்தனமான அழுகையும் கேட்டது. வீடு முழுவதும் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அந்த காணொளி இணையத்தில் வைரலானது தெளிவானது. நேரம் போவதே தெரியவில்லை. 30 நிமிடங்களோ அல்லது 1 மணி நேரமோ ஆகியிருக்கலாம். திடீரென எங்கள் கதவை யாரோ பலமாக தட்டினார்கள். சத்தமான குரல்கள் சுவர்களை தாண்டி கேட்டன. காவல்துறை, கதவை திறங்கள். இந்த முகவரியில் அவசரநிலை இருப்பதாக எங்களுக்கு புகார் வந்துள்ளது. யார் போலீஸை கூப்பிட்டது? இப்போது என்ன செய்வது? பதறாதீர்கள். அந்த பையனை ஒளித்து வையுங்கள். அவன் இங்கே இல்லை என்று சொல்லிவிடுங்கள். என் அறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை ஒளிக்கவா? எங்கே ஒளிக்கப் போகிறார்கள்? அவர்கள் மீண்டும் கத்தினார்கள். உடனடியாக கதவை திறங்கள், இல்லையென்றால் உடைக்க வேண்டியிருக்கும். அப்பா வேறு வழியின்றி சம்மதித்தார். முன்கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பதற்றமான குரல்கள் கேட்டன. ஒவ்வொரு வார்த்தையும் புரியவில்லை. ஆனால் அப்பா ஏதோ காரணங்களைச் சொல்லி தப்பிக்க முயற்சிப்பது தெரிந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு என் அறை கதவின் முன்னால் இருந்த தடுப்பு அகற்றப்பட்டது. கதவு திறந்ததும் காவலர்கள் என்னை பார்த்து உறைந்து நின்றனர். அவர்கள் முகம் சுளித்தனர். இளைய அதிகாரி என்னிடம் வந்து, நான் தான் போலீஸை அழைத்த லிஞ்சியாவா என்று கேட்டார். என் முகத்தில் இருந்த காயங்களையும் வீங்கிய உதட்டையும் பார்த்து நான் தலையசைத்தேன். அறையின் சிதைந்த நிலையை பார்த்த அவர், இதை யார் செய்தது என்று கோபமாக கேட்டார். உடனே அப்பா, இது குடும்ப விஷயம் என்றும் தன் மகனை திருத்துவதில் என்ன தவறு என்றும் கேட்டார். மூத்த அதிகாரி அவரை முறைத்து பார்த்தார். குடும்ப விஷயமா? இது சட்டவிரோத சிறைவைப்பு மற்றும் தனிமனித சுதந்திரத்தை பறிப்பது. இதை ஒரு குடும்ப விஷயம் என்று எப்படி சொல்ல முடியும்? குடும்பத்தாரால் ஒருவர் வீட்டில் அடைக்கப்பட்டதாக எங்களுக்கு புகார் வந்தது. எங்களிடம் வீடியோ ஆதாரமும் இருக்கிறது. இதோ பாருங்கள். இப்போதும் இது குடும்ப விஷயம் தானா? அதில் என் பெற்றோரும் சகோதரியும் அறையை சிதைப்பதும் லின்ச்சியின் என் சேர்க்கை கடிதத்தை கிழிப்பதும் பதிவாகியிருந்தது. அப்பா முகம் வெளிறிப்போனார். அம்மாவின் கால்கள் தளர்ந்து தரையில் சரிந்தாள். லின்சியோ ஒரு மூலையில் கலைந்த தலையுடன் பயந்து போய் உட்கார்ந்திருந்தாள். லிஞ்சியா, வாக்குமூலம் அளிக்க எங்களுடன் வரவேண்டும். நான் தலையசைத்து எழுந்து தரையில் கிடந்த சிதைவுகளை கடந்து சென்றேன். அப்பாவை கடந்து சென்றபோது அவர் என்னை பிடிக்க முயல, அதிகாரி அவரை தள்ளிவிட்டு சட்டவிரோத சிறைவைப்பு மற்றும் தாக்குதல் குற்றச்சாட்டில் எச்சரித்தார். அவன் முகத்தில் கோபமும் பயமும் கலந்திருந்தது. ஏதோ ஒன்றை விழுங்கிவிட்டு தவிப்பது போல இருந்தது. அவனை கண்டு கொள்ளாமல் நான் கதவை திறந்து கொண்டு வெளியேறினேன். என் அம்மா பின்னால் இருந்து அலறிக்கொண்டே, எங்களை இப்படி செய்யாதே என்றும் இனி யாரிடம் போய் முழிப்போம் என்றும் கெஞ்சிக் கொண்டிருந்தார். நான் நடப்பதை நிறுத்தினேன். என்னை மனிதனாகவே அவர்கள் மதிக்கத் தொடங்கி வெகு காலம் ஆகிவிட்டது. இப்போது அந்த வலியை உணரும் முறை அவர்களுடையது. இதற்கு நீ நிச்சயம் வருந்துவாய். உன்னை சும்மா விடமாட்டேன் என்று லிஞ்சியா கத்தினாள். அவளது ஆக்ரோஷமான முகத்தை பார்த்தபடி நான் நிதானமாகச் சொன்னேன், லிஞ்சியா, இதை நினைவில் வைத்துக்கொள். இன்றிலிருந்து உங்களோடுள்ள அனைத்து உறவும் முறிந்துவிட்டது. பிறகு நான் போலீஸ் காரில் ஏறினேன். பின்னோக்கி திரும்பி பார்க்கவே இல்லை. காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்து முடிக்கும் போது நண்பகல் ஆகிவிட்டது. என் தந்தை மீது தாக்குதல் மற்றும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு தொடரப்படும் என்று அதிகாரி கூறினார். லின்சியா என் சொத்தை அழித்ததற்கும் அது பள்ளியால் வழங்கப்பட்டிருந்தாலும் அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து என்பதால் அவளும் சட்டப்படி தண்டிக்கப்படுவாள். சேர்க்கை கடிதம் குறித்து நான் கேட்டபோது அதை மீண்டும் பெற முடியும் என்று அதிகாரி உறுதியளித்தார். நேரடியாக பள்ளியை தொடர்பு கொண்டு கேட்குமாறு அவர் கூறினார். அவர்கள் எனக்கு உதவுவார்கள். தலையசைத்துவிட்டு நான் வெளியே நடந்தேன். சூரிய ஒளி கண்கள் கூசும் அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. நான் படிக்கட்டில் நின்று வானத்தை இடுக்கிய கண்களுடன் பார்த்தேன். ஒரு நீண்ட பயங்கரமான கனவிலிருந்து நான் விழித்துக் கொண்டது போல் உணர்ந்தேன்.